மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தோன்றாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தோய். நாடி சுத்தி கேர்லெஸ் ஆகாம நிமிந்து உட்காந்து நாடி சுத்திட்டாங்க. கேர்லெஸ் ஆனா தூக்கம். தண்டுவட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசிரம் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் சாந்தி. குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலே இயங்கட்டும். சாந்தி நன்றாக இயக்கம் பெற ஒரு 10 அஸ்வினி முத்திரை போட்டு சாந்தியை காணிக்கலாம்.
தொடர் தவத்தை நிறைவு செய்துவோம். பெற்ற தவாற்றல் உடல் முழுதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும், மேன்மையடையட்டும். இந்த உன்னதமான நிலையில் சங்கல்பமும் வாழ்த்தும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், உரை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், உரை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழும். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. பெற்ற மக்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு வாழ்த்து. இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர், மனவேறுபாடு உடையோர் யாராக இருந்தாலும் அவர்களும் மனம் திரும்பி வாழ கருணையோடு வாழ்த்துவோம். அனைவரும் கூடி வாழ்வோம். வேதாத்ரி மகரிஷி அருளிய வேதாத்திரியம், ஆழியாறு அருள் திருக்கோயில், அதனை சார்ந்த தவமையங்கள், குருவாஞ்சேரி மனவளக்கலை மன்றம், அதனை சார்ந்த தவமையங்கள், மாங்காடு எஸ்ஏஜி தவமையம், அதனை சார்ந்த மன்றங்கள், இன்று தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அவர்களது குடும்பம், அவர்களது உடல் நலம், அவர்களது பொருளாதார மேன்மை, அவர்களது அருள் தோண்டு. இரண்டலுக்கு பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தவிர்த்து முடிச்சுக்கோங்க. எல்லாம் திவ்யமா தூக்கம் ஒரு இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தூங்குறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். படுக்கும்போது டக்குன்னு போய் அப்படியே சாயக்கூடாது. உட்காந்து இடது பக்கம் திரும்பி பொறுமையாக படுத்து காலை நல்லா நீட்டி மல்லாந்து படுத்து கொஞ்சம் நேரம் நமக்கு, அதாவது எப்படி சொல்லுவாங்க மனுஷனா, நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸேஷனை சொல்லிக்கிட்டே தூங்கலாம். இப்போ ஒரு இடத்துல வலி இருக்குது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸாக நினச்சி பார்க்கணும். மேலேருந்து நமக்கு எனர்ஜி வந்து நம்ம தலைவலியாக கை கால் எல்லாம் ஊடுருவுற மாதிரி நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வலி எங்கேருந்து குறையும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னா, தூக்கம் வரலை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அன்னைக்கு உங்களுக்கு வந்து மன அலைச்சல் வேகம் ஜாஸ்தியாக இருக்கலாம், மென்டல் ஹெல்த் ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆஃபீஸில் நடந்த விஷயம் இருக்கலாம், வீட்டில் நடந்த விஷயம் இருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்தது பாதிக்கலாம், அப்படி நிறைய இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதை வந்து எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, பகல் கவலையை படுக்கைக்கு எடுத்து செல்லாது அப்படின்னு. என்ன நடந்தாலும் தூங்க போகும்போது செப்பலை கலட்டி விட்டுட்டு போகிற மாதிரி உங்கள் உள்ளார போயிடணும். அப்படி தூங்கினா தான் நீங்கள் நல்லா தூங்குவீங்க. அந்த நாளையில் வந்து யாரும் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டு அப்படியெல்லாம் பண்ணதில்லை. அவங்க வந்து
ரொம்ப வாழ்க்கைக்கு பெருசாக ஆசைப்படலை. இப்போ நம்ம வந்து பிரியாணி டெய்லி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான், ரம்ஜான் பக்ரீத்துக்கு மட்டும்தான் பிரியாணி, மற்ற எல்லா நாளும் பிரியாணி கிடையாது. இப்போ நான் டெய்லி காலேஜில் பசங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 1:25 3:10 வரைக்கும் கிளாஸ் போட்டிருப்பாங்க. நான் போய் ப்ராப்ளம் தான் என்னோடய பேப்பர்ஸு ப்ராப்ளமேட்டிக்கு எல்லாம் போர்டில் நின்று நடத்தணும்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் நான் 60 பேரை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பிரிஸ்காக இருக்கீங்களோ அப்போ தான் நான் பிரிஸ்காக இருக்க முடியும். நான் நல்லா போயிட்டு அவங்க எல்லாம் தூங்கி விழுந்து சொக்கி விழுந்தாங்கன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்? அதனால் நான் சொல்லுவேன், பிரியாணி நீ சாப்பிட்டியா உடனே பிரியாணி சாப்பிட்டுச்சான்னு கேட்பேன். ஏன்னா நம்ம செரிக்கிற அளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால உட்காந்துருப்போம். மன்றத்தில் நீங்கள் வரவே உங்களுக்கே இந்த உணவு கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம டவுன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ போதும், என் உடம்புக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒரு வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு இது பண்ணிடும். அந்த நாளையிலலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு பிடி சாதம் குறைஞ்சா ஒரு பிடி சதை குறையுது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு தள்ளிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எதுவும் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் தாத்தா நிறைய டைம் கேட்டிருக்காங்க, முன்னாடி மாதிரி என்னால் சாப்பிட முடியலம்மா, எனக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு. ஒன்றும் பண்ணாது, நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சாப்பிட்றதுனால வந்து ஒன்றும் சாப்பிடாததுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் நிறையா இறைநிலையோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து சில விஷயங்களை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னா, மன்றத்தில் இல்லாதவங்களை தவிர நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்கள பெருசு பெருசாக சொல்லி பழக்கம். நம்ம எல்லாத்தையுமே சின்னதாக சொல்லி தான் பழக்கம். அவங்களுக்கு முடியல அப்படின்னா என்னத்தினால முடியாமல் போகுது. ஒரு ஒரு பக்கம் ஹெரிடிட்ரி இருக்கலாம், ஒரு பக்கம் வயசு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக பீரியட்ஸ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இப்போ லேடிஸாக இருக்கிறனால நான் இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிசிஓடிக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த நாளையில் யாரும் பிசிஓடி எல்லாம் தெரிஞ்சதே இல்லை. வரலை அப்படின்னா அந்த ரொம்ப வயிற்று வளைச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மலை வேம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. வேப்பம்லேயே 3 வேம்பு இருக்குது, 5 வேம்பு மொத்தம். சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு, நிலவேம்பு, மலை வேம்பு, சாதாரண வேம்பு, இந்த மாதிரி 5 வேம்பு இருக்குது. இந்த வேம்புக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அது ஃபுல்லாக கருவேப்பிலைக்கு இருக்குது. கருவேப்பிலைங்கிற வேப்பிலைக்கு என்ன இருக்கோ அதுதான் கருவேப்பிலைக்கும். அதனால் கருவேப்பிலை என்னென்ன பண்ணுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட இது கருப்பையை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். கருஞ்சீரகம் என்ன பண்ணும், இது 3ஐயும் பண்ணும். கேன்சர் வராமல் பார்த்துக்கும், உங்களுக்கு வந்து சுகர் இல்லாமல் பார்த்துக்கும், உங்களோட இது நியூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். அப்போ இதெல்லாம் நமக்கு மருந்து இருக்குது. கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து. அது குரான்லேயும் இருக்குது, ஆர்டினரியாகவும் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை நிறைய மருந்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு அது கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சூடு தணிக்கிற மாதிரி அதை வந்து அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவம்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம் என்ஜாய்மெண்ட். அந்த அனுபவம் எப்படி ஒரு மருந்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்போ கருஞ்சீரகம் சாப்பிடும்போது அதை கஷாயமாக வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். டைரெக்டாக கசப்பு குடித்தா நம்ம உடம்பு செரிக்கிறதுக்கு கஷ்டப்படும், அதனால கல்லீரல் தான் பாதிக்கும். அதனால எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பெண்ணெய் ஊற்றி விடுவாங்க, ஒரு வெள்ளைக்கட்டியை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. வேப்பெண்ணெய் கொடுத்ததுக்கு வெள்ளைக்கட்டி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம உணவு முறைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது வந்து எப்படி சாப்பிடணும் அந்த மருந்தை இதெல்லாம் இருக்கும்போது, அப்போ கருவேப்பிலையை நம்ம ஜூஸ் அடித்து குடிக்கிறோம், இல்லை கருவேப்பிலையை தான் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தூங்காததுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசன் யார் சின்ன பிள்ளையை கேட்டாலும் பெரியவங்களை கேட்டாலும் உடனே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை எவ்வளோ நாளாக கேட்குறோம். நம்ம எல்லாரும் அபவ் 40ன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் எவ்வளோ எப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸு. 10 வருஷமாக கேட்போமா? அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுங்க. டென்ஷன் சின்ன ஆமாங்கய்யா, ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லா காலேஜ்லேருந்து. அதே என் பசங்களை தியானம் பண்ண வாங்கடா, எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரேன், உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது நீ பண்ணுற நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது மேம், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நீங்கள் பண்ணலாம், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா. இல்லைடா வராமல் இருக்கணும்னா பண்ணணும் அப்படின்னா, அது ஒன்ட்டு வராமல் இருந்தாலே போதும்ட்டான். அப்போது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு இருக்கும். டைமை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காது. அப்போ டைம் எல்லாருக்கும் 24 மணி நேரம், ஆண்டிக்கு 24 மணி நேரம், அரசனுக்கு 24 மணி நேரம், நமக்கு 24 மணி நேரம், மோடிக்கு 24 மணி நேரம். அவர் 24 மணி நேரத்தை எப்படி பிரிச்சுக்கிறோம்? 8 8 8 3 8 24.
ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறதுக்கு, ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்கு, மிச்சம் 8 மணி நேரத்தில் தான் நம்ம இல்லாத கூத்தெல்லாம் கட்டி அடிப்போம். அந்த 8 மணி நேரத்தில் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, நீங்கள் குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். நம்ம அந்த 3 மணி நேரத்தை என்ன பண்ணுவோம்? 5 நிமிஷமா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லாட்டி போய் பேசுவோம், இல்லை வேறு ஏதாவது டிவி பார்ப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணி பேசுவோம். அந்த 8 மணி நேரத்தை அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வோடு இருக்கும் இல்லையா, அது பேர் மைண்ட்ஃபுல்னஸ். அப்போ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையும் நீங்கள் விழிப்புணர்வாகவே பண்ணணும். இப்போ இதை பண்ணிட்டோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டே பண்ணணும். சாப்பிட்டுட்டோம், குளிச்சிட்டோம், இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே ஒரு விழிப்புணர்வு. அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பொருளை ஒட்டணும், எந்த பொருளை ஒட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசுவேன், நான் எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன். பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது நாகப்பட்டினத்தில் எனக்கு ஷானவாஸ் அப்துல் காதர்னு ஒருத்தவங்க தான் எங்கள் மேம், எனக்கு அங்கே தான் பிரின்ஸிபல். அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 60 பேர் அந்த ஹாஸ்டலில், 4 வீடு 4 ஹாஸ்டல், அவ்வளோதான். ஒரு இடத்துலேருந்து சமைச்சு எல்லாம் வரும், நாங்களே தான் பரிமாறிக்கணும், ஹாஸ்டல் கூட்டிக்கணும், கோலம் போட்டுக்கணும், சாமி ரூம் அந்த மாடத்தை விளக்கி அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். ஒரு குரூப் அதை பிரித்து விட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, 60 பேர் இருக்கா, ஒரு நாளைக்கு 5-5 நிமிஷமாக நீ போய் 60 பேர்ட்டையும் பேசுனீங்கன்னா எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும், அப்படி என்னது தான் பேசுவீங்கன்னு கேட்பாங்க. நான் அதை காலேஜ் வந்து நான் அதை பிள்ளைகிட்ட சொல்லும்போது தான் அதை நான் உணர்ந்தேன். அப்போ நமக்கு பேச சொல்லும்போது என்ன பேச வேண்டாங்கிறாங்க, நம்மளே வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஹாஸ்டலில் வந்து கிடப்போம், இப்போ பேசவே வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அது எப்போ உணர்வோம் அப்படின்னா அந்த டயத்தில் தான் உணரும். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் வந்து டெய்லி என்ன பண்ணுவோம், அதாவது இன்னைக்கு 9 மணிக்குள்ளே கை வைக்கணும். நான் கரெக்டாக 8:58 தான் வைப்பேன். ஆனால் நான் டெய்லி என்ன சொல்லிப்பேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரையா ஜாகிர இப்படி பண்ணுறியா அப்படின்னு என்ன நான் சொல்லிப்பேன். ஆனால் அடுத்த நாள் அந்த 9க்கு தான் வந்து கை வைப்போம். 9:00. ஏன்னா நான் பக்கத்துலேயே இருக்கேன், 7 நிமிட்ஸ் கூட ஆகாது வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அந்த தென்னாவட்ட திமுரு. அம்பத்தூர்லேருந்து உள்ளவங்க 7:30க்கு வந்துருவாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் இருக்கோம், நாங்கள் பஸ் வருது என்னால் வர்றாய், நாயே வரணும், என் வீட்டு தேவைக்கா போய் நீ இருக்க, நீ இங்கே வந்து இரு அப்படின்னு வம்புலப்பேன். ஆனால் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து டைம் கரெக்டாக பண்ணிக்கணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சியும் 9 மணிக்கு தான் போகிறோன்னா ½ hour முன்னாடி எழுந்திரிக்கணும். அப்போ தூக்கத்தை நம்ம விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் தூங்க போகணும். அப்போ எதையாவது ஒன்றை கரெக்ட் பண்ணால் தான் எல்லாம் கரெக்டாகும். அந்த ஒன்று எதை கரெக்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அந்த ஒரு பெரிய எனக்கு ஒரு குரு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, காலையில் 9 to 9 செல்லு பார்க்காத அப்படின்னு. காலையில் 9 o'clock இருந்து, அதாவது நைட்டு 9 o'clock வரைக்கும் செல்லு பார்க்கணும். நம்ம 6 to 9 பார்த்தா பொழப்பு நாரிடுங்க, வீட்டில் எல்லாம் செஞ்சுட்டுல கிளம்பணும். அந்த டைம் செல்லு பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி 9 o'clock மேலே ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டில் சாதாரண ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு. இவர் கோடியில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவர். அவர் சாதாரணவருக்கு 100 ஃபோன் வருது, கோடியில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவருக்கு ஒரு ஃபோன் கூட வர மாட்டேங்குது. கோபிநாத் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எல்லாமே சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், அதனால நான் ஃப்ரீயாக இருக்கேன். நீ சிஸ்டம் க்ரியேட் பண்ணல, நீ பேசிகிட்டே இருக்கணும். ஒரு சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நம்ம இல்லாமையே அந்த பிஸ்னஸ் ரன் ஆகணும், நம்ம இல்லாமலும் அது பண்ணணும். அப்படி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் பேசணும், மெசேஜ் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கை ரன் பண்ணணும்னா கூட ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் இங்கேருந்தே அந்த பெட்ரோல் பங்க் ஓடணுமா ஓட வேணாமான்னு ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ காசு வருதுன்னு நீங்கள் எட்டானா ஒரு பார்த்துக்கலாம். பெட்ரோல் பங்க் வைக்கிற அளவுக்கு இவர் கே பெருமாள் இருப்பார்ல மன்றத்தில், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ தான் நீ நினச்சிருக்க கலெக்டர் ஆகணும்னு, உன் பேரப்பள்ளியில் தான் ஆகும், உங்கள் தாத்தா பாட்டி நீ கலெக்டர் ஆகணும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்போ நீ ஆயிருப்பா அப்படின்னு. இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு முடியும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ ஒரு நிமிஷம் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, காலம் பொண்ணு போன்றதுன்னு. பொண்ணை தொலைச்சா வாங்கிக்கலாம். இன்னைக்கு 7500 இல்லை 8500 எப்படி போனாலும் 1 கிராம் வாங்கிக்கலாம். 24வது வருஷம் இன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி. இப்போ 2/20 இனிமே வராது. 2/20 அக்டோபர் 2 2025 2 வரும். 24 வருமா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடுற ஆற்றுல 2 தடவை குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்டெப் டவுன் இன் த 2 times in the same water அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணணும்னா, ஒரே டைமில் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. நீங்கள் குளிக்கும்போது ஒரு வாட்டர் ஓடும், அதுக்கப்புறம் நல்ல சோப்பெல்லாம் தேய்ச்சிட்டு திருப்பி போனீங்கன்னா பழைய குளிச்ச தண்ணியில் குளிக்கல,
மறுபடியும் புது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன், நான் இதை செய்யலை. யாருமே மாவு வீட்டில் அரைக்கிறது இல்லை, மாவு கடையில் வாங்குகிறோம், பொடிங்க கடையில் வாங்குகிறோம். அதுவும் இந்த பிக் பாஸ்கெட்டு, இன்னொரு என்னது ஜெப்டோ, இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வந்து காய் கட் பண்ணி கட்டு வெஜிடபிள்ஸ், கட் வெஜிடபிள்ஸ், அது பேர் கட் வெஜிடபிள்ஸ் வருது. சரி, வாழைத்தண்டை நீங்கள் அறியறீங்கப்பா, வாழைத்தண்டை அரிஞ்சு வைக்கிறீங்க, அரிஞ்சு வச்ச கருப்பாகுமா வெள்ளையாகவே இருக்குமா? கருப்பாயிடும். வீட்டில் அறியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மோர் கொஞ்சோண்டு ஊற்றி உப்பு போட்டு வாழைத்தண்டை அரிஞ்சு போடுவாங்க, அப்போ தான் அது வெள்ளையாகவே இருக்கும். அவன் இன்னும் வெள்ளையாகவே இருக்குது, அவன் பேக் பண்ணி வர்றது. அப்போ அவன் என்ன போட்டிருப்பான் யோசிக்கணுமா இல்லையா? ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், ஒரு கெமிக்கல் போட்டு தான் அதை கொண்டு வரோம். அப்புறம் பழத்தை உரிச்சு வர்றது, கட் பண்ணி வர்றது. இது பூண்டு உரிச்சு வர, சரி அதையாவது கொஞ்சம் சகிச்சுக்கிறேன். பூண்டு உரிக்க முடியல, சரி உரிச்சு வாங்கிக்கிறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பூண்டையாவது உரிச்சு வாங்கிக்கிறீங்க, சந்தோஷம். எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி வேண்டாம்னு சொல்ல முடியாது, டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். கட் வெஜிடபிள்ஸ், அவியல் வேணுமா, கட் வெஜிடபிள்ஸ் போட்டு வேண்டியது தானே அப்படின்னு கேட்பேன் என் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு கர்மமும் வேண்டாம், நான் ஃப்ரிட்ஜையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஆள். எங்கள் வீட்டில் ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். எனக்கு ஏசி பிடிக்காது இந்த சென்ஸ் அல்ல, உங்களோட கிட்னி வேலை செய்யாது மட்டும்தான் வேலை செய்யும், தோல் வேலை செய்யாது. இப்போ எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சீதோஷ்ண நிலைக்கு உங்களோட உடம்பு அடாப்ட் ஆகிக்கும். அதுவே அது வந்து இதுதான், நம்ம இந்த சூடை உடம்பு சூடு பார்த்துட்டு இந்த சூடுக்கு தகுந்த மாதிரி தோல் வந்து இது பண்ணிக்கும். தோல் 7 லேயராக இருக்கும், அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது நான் ஏசியில் தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா கிட்னி மட்டும்தான் வேலை செய்யும், தோல் வேலை செய்யும். தோல் வந்து கழிவுகளை வெளியேற்றும், கிட்னியும் கழிவுகளை வெளியேற்றும். அப்போ ரொம்ப கிட்னி வேலை செய்யும், தோல் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து யார் ஒருத்தவங்க கொஞ்சம் லேட்டாக இருந்து சமைங்க. 4 டம்ளர் தண்ணி வாங்கி 1 டம்ளர் அரிசி வேகுதுன்னா நீங்கள் 8 டம்ளர் தண்ணி குடிப்பீங்க. 2 டம்ளர் தண்ணி வாங்கி ஒரு அரிசி வேகுதுன்னா நீங்கள் 2 டம்ளர் தான் தண்ணி குடிப்பீங்க. கேரளா மட்ட அரிசி சாப்பிட்றாங்க இல்லையா? நான் வந்து ரைஸ் மாற்றிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஆர்கானிக் ரைஸ், ஒரு நாளைக்கு மட்ட அரிசி, ஒரு நாளைக்கு வந்து கவுனி அரிசி, ஒரு நாளைக்கு வந்து சிவப்பு கவுனி. அதே மாதிரி என்னென்னலாம் இருக்கா, வாளி, குதிரைவாளி, தெனை, சாமை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வைக்கலாம். மூங்கில் அரிசி மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அது எப்பயாவது மட்டும் வாங்கிக்கிறது. அது ரைஸாக பண்ணுறதில்ல, கஞ்சி வச்சுக்கிறது அரைச்சி. ஏன்னா மூங்கில் அரிசி வந்து 30 வருஷம் கழிச்சு தான் அந்த ரைஸே கிடைக்கும். 30 வருஷம் ஆகும் அது ஈல்டாகி வெளில வர்றதுக்கு. அதனால் அது 600 800 அது மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு முட்டி வலிக்குது அப்படின்னா மூங்கில் அரிசி, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரிலாம் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா அந்த மாவு பண்ணும்போது அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதை பொடியாக எடுத்து கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கவுனி அரிசி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, எப்பயுமே ஃபுட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ரைஸ் மாற்றிக்கணும், எண்ணெய் மாற்றிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலை மாற்றிக்கணும். அதுக்காக எங்கள் சார் ஒருத்தர் சொன்னார், 5 நாளைக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சேன்னா எனக்கு பரவாயில்ல, சமைச்சு வச்சேன்னாரு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டேன். நான் சமைச்சு வச்சு ஒரு நாள் கறந்து போச்சுன்னா என்ன உங்க குழம்பு யோசிச்சு பாருங்க, 5 நாளும் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டை அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டா 50% வியாதி இல்லை. நிறைய பழைய ஆளுங்களை பாருங்கள், பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. பழசெல்லாம் வேண்டாம், தூர போடு, கொட்டிடு அப்படின்னுவாங்க. அந்த நாளையில் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க சாப்பிடுவாங்க, ஆடு மாடு சாப்பிடும், காக்கா குருவி சாப்பிடும், எல்லாத்துக்கும் சாப்பிடும். இப்போ எதையாவது எதுவும் வைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொன்னால் கூட யாருக்கும் கொடுக்காம சாப்பிடு, நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பணும். எப்படி சொல்லி அனுப்பணும்? நீங்கள் உனக்கு இந்த இதை நீ சாப்பிடு, இதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு 2 வைக்கணும். நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கும் அந்த கொடுக்குற பழக்கம் வரும். நீங்கள் எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ, நீ மட்டும் சாப்பிடு, கதவை மூடிட்டு சாப்பிடு, இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடு, இப்படியே சொல்லித்தரோம். அப்போ ப்ராட்டப் எங்கே பிள்ளைங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா வீட்லேருந்தே மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டீச்சர் மதர் தான். அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லி பழகணும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம வாழ்நாளில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய சக்ஸஸ். ஏன்னா அதுலேருந்து ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் கிடையாது. நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். அப்போ உடம்பு நல்லா இருக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும். அப்போ மனசு நல்லா இருக்கிறதுக்கு மனுஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியானம்னு கொடுத்துருக்காங்க. உடலுக்கு தவம் அப்படின்னா, உடல் தவம் அப்படின்னா அது எக்ஸசைஸ். மனசுக்கு தவம், மனோதவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தியானம். அகத்தவம் அப்படிங்கிறது அகத்தாய்வு. எது நீங்கள் வந்து
என்ன மரம் இதெல்லாம் சீரமைத்தல் இதெல்லாம் பண்ணுறது அகத்தாய்வு, அதுதான் அகத்தவம்னு பேர். சரிங்களா? இது இல்லாமல் ஆன்மதவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. உயிர் தவம் அப்படிங்கிறது காயகல்பம், ஆன்மதவம்ங்கிறது மௌனம். யார் மௌனம் இருக்கிறோம்? நான் மௌன விரதம் அப்படின்னா கூட சைகையில் பேசி காமிப்போம், இல்லை எழுதி காமிப்போம். அப்புறம் இருக்கிறதே வேஸ்ட்டு, அப்படின்னம்னாலே வேஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கருவி மௌனம், வாக்கு மௌனம், மகா மௌனம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மகா மௌனம் இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள் படிப்படியாக குறையும்னு இருக்காங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறத விட ஒரு அரை நாள் பேசாமல் இருந்தால் போதும். காலையில் ஒரு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா 10 பேர் வந்து பேசுவாங்க. வேணும்னு சொல்லாமல் செய்யணும். நல்லவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் செய்கிறது அப்படின்வாங்க. இப்போ சொல்லாமல் காலையில் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கேன், இல்லை 1 மணிலேருந்து 4 மணி இருக்கேன். சுய சங்கல்பம், நமக்கு மட்டும் சங்கல்பம் போட்டு நம்ம செய்யலாம். இது எப்படி அந்த நாளையிலெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மௌன விரதம்னே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுவாமி பேரை சொல்லி அதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நம்ம வந்து காந்தத்தை பற்றி பேசணும் இல்லையா? இதிகாசங்கள் 2, புராணங்கள் 18, அதுக்கு அடுத்தது உபனிஷத், அதுக்கப்புறம் தான் ஒன்றா வரும். லாஸ்ட்டு இவங்க கீதைன்னு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. கீதை வந்து அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் பண்ண உபதேசம், போர்க்களத்தில் பண்ண உபதேசம். அது 18 அத்தியாயமாக இருக்கும். அது வந்து வேதம் இது கிடையாது. ரிக்கெசு சாமதர்வனங்கிறது தான் வேதம். இது வேதம் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு ஹோலி புக், அவ்வளோதான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம்? சிவன் சக்தின்னு வச்சுருக்கோம். சிவகுமாரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? 4 பேர். சிவகுமாரர் 4. இன்னும் எங்கள் அப்பா வந்து ஆறுமுக நாவலர்னு ஸ்கூலில் படித்தாங்க. அந்த ஸ்கூலில் சைவ சித்தாந்தம் உள்ளவங்க சிலோன்லேருந்து வந்து கிளாஸ் எடுப்பாங்களாம். பால பாடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களாம். அவங்க 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ப்ரேயரில் நிற்க வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ சொல்லும்போது சிவகுமாரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால், சுப்பிரமணிய கடவுள், விநாயகர் கடவுள், சுப்பிரமணிய கடவுள், விநாயகர் சுப்பிரமணியர் 2 தான் சொல்லுவீங்க. வீரபத்ர கடவுள், பைரவ கடவுள், 4 பேரும் சிவனோட அம்சம், 4 பேரும் சிவனோட பிள்ளைங்க. அப்போ இந்த 4 பேரையும் சேர்த்து சொல்லணும். எல்லா இடத்துலையும் பைரவர் இருப்பார், வீரபத்ரர் குறைச்ச இடத்துல தான் இருப்பார். பைரவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் தெற்கு பார்த்துருப்பார். அவர் வந்து காவலுக்காக வச்சுருப்பாங்க, காலத்தை அறிவிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. விநாயகர்ன்றது எதுக்காக வச்சாங்க? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், 5 புலன்களையும் நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்கு. எத்தனை சமயமாக பிரிச்சிருக்காங்க? 6 சமயமாக பிரிச்சிருக்காங்க. சைவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் மட்டும் இருக்கிறது சைவம், வேறு எதுவுமே இல்லை. சிவம் பற்றி படிக்கிறதுனா வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லா இடத்துலையும் எனர்ஜி வந்து கரெக்டாக லாக் ஆகி ஒரே இடத்துல இருக்கும். திணிவு பெற்று இருக்கும், பேராற்றல் இருக்கும், பேரறிவு இருக்கும், அதுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது சைவம். அப்போ அந்த இதை வழிபடுறவங்க என்ன பண்ணாங்க? எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றின்னு வச்சாங்க. அதுக்கு 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அது 12, அதாவது 63 நாயன்மார்கள், 4 பேர் சமய குறவர்கள்னு சொல்லுவாங்க. யார் அவங்க? அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர். இப்போ இந்த 4 பேரையும் தவிர சிதம்பரத்தில் வந்து சந்தான குறவர் நால்வர்னு சொல்லுவாங்க. சமய குறவர் நால்வர், சந்தான குறவர் நால்வர். அது யார் சந்தான குறவர்னு பார்த்தீங்கன்னா, மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். இந்த 4 பேரோட ஜீவசமாதியும் அதுக்குள்ளே தான் இருக்கு. ஊர் இதை மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சிவத்தொண்டு ஆட்சியிருக்காங்க. இப்போ நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் மகேஸ்வர பூஜைன்னு பேர். அதாவது எல்லாமே இறைநிலை பற்றி உணர்ந்து இறைநிலைக்காக நம்ம பண்ணுறதுக்கு பேர் மகேஸ்வர பூஜை. இதே நம்ம போய் இன்னொரு கோயிலில் பண்ணிட்டு அங்கே யாருமே இல்லாத இடத்துல சாப்பாடு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அன்னதானம்னு பேர். அவ்வளோதான். அப்போ சிவத்தை வழிபடுறவங்க சைவம்னு இருந்துச்சு. அந்த ஒரு இயக்கம் பெறாமல் ஒரு திணிவு பெற்ற நிலையில் இருக்கும்போது அது சிவம், அதுதான் சைவம். ஓகேவா? அது கொஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. அது இயங்க ஆரம்பித்தோடனே அதுலேருந்து சுழற்சி வருது. அதுதான் சக்தி, அதுதான் சாக்தம்னு பேர். சக்தி உபாசகர், சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே பெண்ணை தான் வீரியமாக இருக்கும். ஏன்னா அதான் இன்னொரு இதை படைக்க முடியும். அப்போ அந்த இதுக்கு பேர் சக்தின்னு பேர். அப்போ அந்த சக்தியாக இருக்கிறது வந்து சாக்தம். அந்த சமயத்தோட பேர் சாக்தம்னு பேர். நிறைய இடத்துல இருக்குது. 51 அக்ஷரங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி 51 சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இங்கே இருக்க காளிகாம்பல் ஒரு சக்தி பீடம்,
சமயபுரம் ஒரு சக்தி பீடம், நார்த்தில் அந்த மாதிரி இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. 51 அட்சரம் நம்மளோட 9 மைய தவத்தில் 7 மையம் இருக்கு இல்லையா, அந்த 7 மையத்துலேயும் தான் எல்லாரும் இருக்காங்க. வேறு எங்கேயுமே இல்லை. 51 சக்தி பீடமும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. மூலாதாரத்துலேருந்து துரியம் வரைக்கும் மட்டுமே இருக்குது. நீங்கள் மூலாதாரத்துலேருந்து துரியம் மட்டும் பண்ணினீங்கனாலே 51 சக்தி பீடத்தையும் நம்ம கூப்பிட்டுட்டோம், 51 சக்தி பீடத்தையும் நம்ம இயக்கிட்டோம். அவ்வளோதான் சாக்தம். அதுக்கு அடுத்தது வெறும் சுழற்சி மட்டும் இருக்கும்போது அந்த சாக்தம், அந்த சுழற்சியோட சேர்ந்து சவுண்டும் வந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு சுழற்சி, இந்த சுழல்றதுனால ஒரு சவுண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று தூக்கி போடுறீங்க, தூக்கி போடும்போது அது ஒரு கல்லை விட்டு எறிகிறோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிக்குள்ளே, ஃபஸ்ட்டு அந்த டொப்புன்னு சத்தம் கேட்குமா, அந்த சவுண்டோடு இருக்கிறதுனால அது பெரும் வைணவம்னு பேர். அதனால தான் பெருமாளுக்கு வந்து வைஷ்ணவஸ், அந்த வைணவம். அப்போ சிவம் சாக்தம், சைவம் சாக்தம் வைணவம். அதுக்கு அடுத்தது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் வந்ததுனால அதுக்கு பேர் காணாபத்தியம்னு பேர். விநாயகர் கடவுளை மட்டும் வச்சு இருக்கிற சமயங்கள் இருக்குது, அதுக்கு பேர் காணாபத்தியம்னு பேர். இதுக்கு அப்புறம் கௌமாரம்னு சொல்லுவாங்க. கௌமாரம் தான் குறிஞ்சி கடவுள். அந்த எப்படி நிலங்கள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சியோட கடவுள் யாரு? முருகன். எப்படி முருகனை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மூச்சு காற்று தான் முருகன். அதை வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கூப்பிட்டோடனே உடனே வர்றது முருகன் மட்டும்தான். குழந்தையிலேருந்து பெரியவராக காமிக்கிறதும் முருகன் மட்டும்தான். நக்கீரர் என்ன பண்ணார், இந்த சௌமாரம் அடுத்து சௌரம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சமயம் அது வந்து வெறும் சூரியனை மட்டும் வச்சு கும்பிட்றவங்க சௌரம். இதில் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிராங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர். அங்கேருந்து உள்ளவங்கலாம் சௌராஷ்டிரன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கடவுள் வந்து சன்னு மட்டும்தான், சூரியனை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த 6 சமயங்களும் சேர்ந்து தான் இந்து மதம் அப்படிங்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் சமயங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர இந்து சமயம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முருகனை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இடகலை பிங்கலைன்னு 2 நாடி இருக்குது. ரெண்டும் சுற்றி இந்த இடத்துல வரும்போது அது சுழிமுனை அப்படின்னு ஆகுது. அப்போ அந்த சுழிமுனையில் நீங்கள் நல்லா இப்போ நாடி சுத்தி பிராணாயாமத்தில் என்ன பண்ணுறோம், இந்த பக்கத்துலேயும் மூச்சை எடுத்து இந்த பக்கம் விட்டு இந்த பக்கத்துலேயும் மூச்சை எடுக்கிறோம். மூச்சை இப்படி விடும்போது நீங்கள் உணர்றீங்கல்ல, அதுதான் முருகன், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதை எப்படியெல்லாம் உணர்த்திருக்காங்க, பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரணவத்தை உணர்த்துறது யார்? ஒரு அப்பாவுக்கு அது சுவாமிநாதன் எதுக்கு பேர்? யாரோட பேர் சுவாமிநாதன்ங்கிறது? முருகனோட பேர். உங்கள் அப்பாவுக்கே கடவுளை அப்பாவுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசிச்சாரு. அது வந்து சுவாமி மலையில், சரிங்களா? இது வந்து நக்கீரர் என்ன பண்ணார் அப்படின்னா, நெற்றிக்கண் துறப்பின் குற்றம் குற்றமேன்னு சொன்னாலையும் அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். அவரை ஆற்றுப்படுத்தணும். ஆற்றுப்படுத்துதல்னா சாந்தப்படுத்தணும். அதனால 6 படை வீடு போய் பாடினார். அந்த 6 படை வீடு தான் திருமுருகாற்றுப்படை, திருச்செந்தூர், பழனி கிடையாது, திரு ஆவினன்குடி. பழனி போகரோட திரு ஆவினன்குடி தான் அறுபடை வீட்டில் 1. அதுக்கு அடுத்தது திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலைன்னு 6 இடத்துல முடியும். இந்த 6 இடத்துலையும் அவர் பாடினது அறுபடைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாலதேவராய சுவாமிகள் பாடினது தான் திருச்செந்தூரில் உள்ள திருச்செந்தூர் கவசம். நீங்கள் வெறும் சஷ்டி கவசம்னா அது வந்து திருச்செந்தூர் கவசம். அதே மாதிரி 6 வீட்டுக்கும் அறுபடை கவசங்கள் இருக்குது. அது எப்படி அவர் பாடினார் அப்படின்னா, ஒரு ஊராக போய் அவர் வந்து குன்ம நோயால் பாதிக்கப்பட்டார். குன்மம்னா என்ன? அல்சர். அல்சரால் பாதிக்கப்பட்டதுனால அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வியாதி இருக்கு, இந்த சாவரது காட்டியும் போய் முருகனை பார்த்துட்டு செத்து போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஊராக போகிறாரு. அங்கே போகும்போது பழனியில் உட்காந்துருக்காரு. வயசானவங்க, இருமல், தும்மல் எல்லாம் உள்ளவங்கெல்லாம் ஏறுறாங்க முடியாமல். இவ்வளோ முடியாமல் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஏன் சாகணும்னு நினைக்கிறோமேன்னு இருந்து சஷ்டி விரதம் இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுதின பாடு தான் சஷ்டி நோக்க சரவணம். அது வந்து திருச்செந்தூர் கவசம். இதே மாதிரி 6 கவசங்கள் இருந்துச்சு. இதை வந்து ஒரு நாளைக்கு 36 தடவை பாடி, அந்த 36 தடவை இதை பாடும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார். இப்படி பாடினதான் குமரகுரு. யாரு? குமாரதாச சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள். அவர் பாடிட்டு அவர் முருகனை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஃபுல்லாக ஆக்னா சக்கரத்திலேயே இருந்திருக்காங்க, சுழிவினை மட்டும் உணர்ந்திருக்காங்க. நீங்கள் வேறுங்கிற தத்துவத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூலாதாரத்துலேருந்து இங்கே ஆக்னி வரைக்கும் வந்து இப்படி 2ஆக விரிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து துரியம் வரைக்கும் இருக்கிறது தான் உங்களோட வேல் தத்துவம். அது வந்து நிறைய பாட்டு இருக்குது. அருணகிரிநாதர் வந்து நிறைய பாடியிருக்காரு.
இதில் குமாரதா பாம்பன் சுவாமிகள் வந்து 6666 பாட்டு. ஒரு பாட்டு கூட முருகன் இல்லாமல் தான் பாடவே கிடையாது. அவரை வந்து நல்ல இவ்வளோ தமிழில் இருக்கே, உனக்கு புலமை இருக்குது, நீ எனக்கு பாடிக்கூடன்னு கேட்டப்போ முருகனை தவிர யாருக்கும் பாடலைன்னு சொல்லிட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். 12:48க்கு சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. 12:48க்கு அவர் உட்கார்ற இடத்துல அந்த சாப்பாடு இல்லைன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்தவர். அவர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னையும் நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே பழனிக்கு போகிறேன்னு அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. நானும் வர்றேன்னு சொல்லிட்டாரு. நானும் வர்றேன்னு சொன்னோன்னையும் எனக்கு முருகன்டேருந்து விழி வந்துச்சு. விழின்னா அழைப்பு வந்துச்சு, நான் போகிறேன்னு சொன்னோன்னையும் இவர் வந்து போயிட்டார்ல. அப்போ வந்து வீட்டிலேருந்து யாரோ அவங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சரி சொல்லி வர்றாங்க. நீங்கள் வந்து எப்படி முருகன் கூப்பிட்டான்னு சொன்னீங்க அப்படின்னோடனையும் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் எப்போ முருகன் கூப்பிடணும் அப்போ தான் போவேன்னு அவர் சாவர வரைக்கும் பழனி பார்த்ததில்லை, பழனிக்கு போனதில்லை. இதை விட அருணகிரிநாதரை நம்ம எடுத்து பார்த்தோம், அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவரை விட ஒரு மோசமான கெட்டவங்க உலகத்திலே இல்லை. எல்லா பழக்கமும் இருந்திருக்கு. அவர் இனிமேல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாள கோபுரம்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில், அதில் போய் நின்றுட்டு கீழே உழுக போகிறாரு முருகான்னு. அப்போ கை தாங்கி பிடிச்சாரு. அப்போ தான் அவர் எல்லா பாட்டையும் நிறைய எழுதினாரு. ஃபஸ்ட்டு பாட்டு தான் முத்தை திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பரமச்சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரரும் அடி பேன 10 தலை ரத்த கணிதது ஒற்றைக்கிரை மத்தை பொருதர் வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு பாடுறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் திக்குவாயின்னு சொல்லுவாங்க, ஸ்டமரைன்னு பேர். அந்த திக்குவாய் இருக்கிறதுக்கு அவனுக்கு தமிழ் வராது, அவனோட ஸ்லாங்கே வேற மாறும். அங்கே உள்ளவனுக்கு இந்த பாட்டை போட்டு இதை நீ கேளு, இதை நான் வந்து ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணலை, எங்கள் அப்பா ஃபில்அப் பண்ணுவாங்க. நான் இதை மனப்பாடம் பண்ணி 1 வருஷம் 6 மாதம் ஆச்சு. டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன். கேட்டுகிட்டே இருக்கும்போது எழுதி வச்சு பார்த்து படிப்பேன். டிவியில் ஓட விட்டுட்டு நான் பார்த்து இங்கே படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா தா அப்படிங்கிற வரிசை தான் ஃபஸ்ட்டு வரணும் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு தமிழ் சொல்லி கொடுக்கும்போது தாத்தா சொல்லு அத்தை சொல்லுவாங்க. ஏன்னா நாக்கு மடியணும், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வரணும். மாமா அப்படிலாம் சொன்னால் அந்த பிள்ளைங்க சொல்லும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவும் படித்தாதான் நம்மளோட பிரணவ சக்தி அப்படிங்கிறது. எப்போ உங்களுக்கு பிராணவ சக்தி அதிகமாக இருந்துச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களிலேருந்து கெட்டது போயிடும், உங்களோட உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அருணகிரிநாதர் வந்து அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காரு. போகிற இடமெல்லாம் பாட்டு எழுதிக்கிட்டே போவாராம். அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இறைவனை வழிபடணும், நான் இந்து மதம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஊராக போய் ஒரு முருகனையாக பாடிட்டு இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் முருகன் மட்டும்தான். ஏன்னா முருகன் தான் லாஸ்ட்டு. அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாய் இயங்குது. அதனால தான் வந்து ஆடும் பரிவேல் அணி செய்வல் என பாடும் பணியே பணியாய் என்றுட்டு இதில் பாடியிருப்பார். அந்த அனுபூதி தான் லாஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து இருக்காரு, உடம்பு வந்து எரிச்சிட்டாங்க எடுத்து, உயிர் வந்து திரும்பி பார்க்குது. ஒரு கிளிக்குள்ளே இருந்துட்டு முருகன் தோளில் இருந்துட்டு முருகன் சொல்லி, அதாவது கிளி சொல்லி முருகனை எழுதுனதாவோ சொல்லுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. அந்த கந்தர் அனுபூதி 51 அக்ஷரம், 51 பாட்டு, 51 தான். அதுக்கு ஒன்றுத்துக்கு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பாட்டெல்லாம் இருக்குது. அபிராமி அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 100 பாட்டு. அந்த 100 பாட்டில் ஒன்று வரும். அதில் நமக்கு தனம் தரும் கல்வி தரும் மட்டும் தெரியும், இல்லை கலையாத கல்வியும் குறையாத வயதும் அபிராமி அந்த 16 செல்வங்களே கிடைக்கும். இதை இவ்வளவும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம எதை ஃபாலோ பண்ணோம், என்ன செஞ்சிட்ருக்கோம்? அப்போ ஃபாலோ பண்ணலையா அட்லீஸ்ட் கேட்போம். ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாமே நமக்கு போர் அடிக்கும்ல. இப்போ வந்து படம் பார்க்க பிடிக்கல, பாட்டு கேட்க பிடிக்கல, இல்லை நான் இளையராஜா கிட்ஸ் மட்டும்தான் கேட்பேன். கேளுங்க, கொஞ்ச நேரம் இதை கேட்டு அதை கேளுங்க. எதுலையாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணுமா இல்லையா? நான் எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், என்ன தான் செய்வா? அப்போ என் ஸ்டூடெண்ட்டை கேட்பேன், பாடம் இப்போ நான் எடுக்கணும், நீ என்ன சொல்கிற? நான் இப்போ கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா எனக்கு கவனிச்சாதான் எனக்கு அடுத்து போக பிடிக்கும். நான் கடநிலவேன்னு வந்து நீ என்ன மாதிரி பண்ணு, நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னு பண்ண மாட்டேன். நீ ஒத்துழைச்சாதான் நான் கிளாஸ் எடுப்பேன். என்ன பண்ணணுங்கிற எனக்கு 2 ஹவர் எடுக்க முடியாது, 2 ஹவர் என்னால் கவனிக்க முடியாது. சரி 2 ஹவர் எடுக்க வேண்டாம், 1 ஹவர் கவனிக்கிறியா, நீ லாஸ்ட் ஹவர் விட்டுருவேன்னு சொல்லு, அப்போ தான் நான் உட்காருவேன். சரி நீ எழுதுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் நடத்துவேன். இப்படி ஒரு ஆர்குமெண்ட் போய் கடைசியாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராப்ளம் நடத்தி அப்படியே அவனை போட வச்சு, அடுத்து ஒரு ப்ராப்ளம் நடத்தி இப்படி போட வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு
நீ 10 நிமிஷம் 15 ஆகும். அவன் சொல்லுவான், நீ நல்லா ஏமாத்துற பார்த்தியா, இப்போ தான் நான் 1 மணி நேரத்தில் முடிக்கிறேன்னு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்படி வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கோவப்பட்டோம்னா அங்கே வேலைக்கு ஒன்றும் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணேன், இன்னொரு 5 நிமிஷம் இரு, தேரை இழுத்து தெருவில் விட்டுறத நான் விட்டுறேன் அவனை, அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை அனுப்புறது. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் நம்ம மனசு. நீங்கள் எழுந்திரிச்சோனையும் அதுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனம் அப்படிங்கிறது மிக மோசமான வேலைக்காரன், மிகப்பெரிய எஜமான். இந்த வேலை செய்யணும், அடுத்த வேலை செய்யணும், அடுத்த வேலை செய்யணும்னு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று ஒன்றா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ரசித்து இந்த காஃபியை குடிச்சிட்டு எந்திரிச்சு போவோன்னா உட்காந்துருவோம். உட்காந்துட்டு காஃபியை குடிச்சு அடுத்த காஃபி வேணுங்கிற அளவுக்கு உட்காந்துருவோம் ஒரே இடத்துல. அப்போ என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஆறி அளந்து வாயில் ஊற்றிக்குவோம் பாருங்க, அந்த மாதிரியே பண்ணலான்னு தோணிடும். கரெக்ட் தானே? இல்லாட்டி உட்காந்து இதை குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து குடிச்சு அப்புறம் செல் எடுத்து நோண்டி பண்ணவங்களுக்கு பண்ணி பண்ணாதவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு வங்க உரண்டையெல்லாம் இழுத்து நம்மளே விட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுன்னுவோம். அதை சொல்ல வேண்டாம். நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களோட டயத்தை நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கு சின்ன சின்ன கட்டளைகளாக இட்டுக்கணும். இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் தூங்க மாட்டேன், எப்படி இதுக்கெல்லாம் தான் இந்த வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறது. வை அப்படின்னா மனசு, ராக்கியம்னா கலர். அப்போ வைராக்கியம்னா கலர் கலராக மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று சொன்னதே நீ சொல்லுவோமா, நேற்று ஒரு வாக்குறுதி கொடுப்போம், நம்ம தேர்தல் வாக்குறுதியோட நம்மள்டே வந்தது தானே, நான் இதை செஞ்சால் இதை தருவேன் அப்படிம்போம். அப்புறம் இல்லாட்டி நமக்கே மனசுக்கு சொல்லிக்குவோம், நம்ம இதை முடிச்சிட்டோம்னா இந்த படம் பார்க்கலாம், இல்லை இந்த சீரியலை முடிச்சிட்டா இந்த வேலை பார்க்கலாம், ஏதோ ஒன்று நமக்குள்ளே சொல்லிப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கட்டளைகளாக இந்த வேலையை செஞ்சோம், இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், அப்பா நம்ம அக்கௌண்ட்டில் 1000 ரூபா ஏறிடுச்சு, நாளைக்கு செஞ்சோம் 1000 ரூபா ஏறிடுச்சு, இப்படியே நம்ம செஞ்சோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் காசு. நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பண்ண வேண்டாம். மைனஸ் பண்ண இத்தனை நாள் போச்சு, போனது போகட்டும். ஒரு பெரிய இவன் இருந்தான், என்ன சொல்றது, ஒரு அன்னடங்காட்சி மாதிரி ஒருத்தனை வச்சுக்கோங்களேன். அவன் கங்கை ஆற்று கரையோரமாக அப்படியே உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்து இருக்கும்போது இருட்டாக இருக்குது. இருட்டில் இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி நடந்து அந்த கரையோட்டம் காஞ்ச கையில் இருட்டு இருக்கு, விடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறான். காலில் ஒரு பொட்டலம் தென்படுது. அது என்னன்னு எடுத்து பார்க்குறான், கல்லாக இருக்குது. ஒரு கல்லையாக வீசிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. விடிஞ்சு பார்த்தா அதில் அவ்வளோ வைரக்கல்லாக இருந்திருக்கு. இருக்கிறது 4 கல் தான். சரி, இதை வச்சு குத்தியா மதியாக பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். நமக்கு டேட்டு கிழிஞ்சதாகவே இருக்கட்டும், கிழிச்சு போட்ட டேட்டு கிழிச்சு போட்டதாகவே இருக்கட்டும், இன்னையிலேருந்து இனி சாகுற வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக அனுபவிச்சு வாழ்ந்தால் அதுவே பெரிய பாக்கியம். வேற ஒன்றும் வேண்டாம், இருக்கிறதே போதும். நான் எப்படி செய்யலையே, நான் அப்படி செய்யலையே, வேண்டாம், இருக்கிறதே போதும். இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வேலை செஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் எக்ஸசைஸ் எல்லாம் நாளையிலேருந்து செய்யுங்க, 4 நாள் செய்யுங்க, திருப்பி விட்டுருங்க, மறுபடியும் 4 நாள் செய்யுங்க. 4 நாள் நீங்கள் தொடர்ந்து இப்படி 4 நாளாக செய்கிறேன்னு சொல்லி மனசுக்கு ஒரு கட்டளை இட்டுக்கோங்க. எனக்கு கைப்பயிற்சி மட்டும்தாங்க செஞ்சுக்கோங்க, அடுத்த நாள் கால் பயிற்சி செய்யுங்க. இப்படி நீங்கள் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட உடம்பு உங்கள் சொல்கிறத கேட்கும். நான் இப்போ கொஞ்சம் நான் வெயிட் போட்டிருக்கேன். என்னோட ஸ்ட்ரெஸ் காரணம் நான் வெயிட்டாக இருக்கேன். நான் வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு உட்காந்து கீழே எந்திரிக்க முடியும். நான் இப்போ உட்காந்து எந்திரிக்க முடியலையேன்னு நான் ஒரு 10 தடவை உட்காராம விட்டேன்னா உடம்பு அதுக்கு மாறிடும். குண்டா இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. படி ஏறி வரும்போது இறக்கலை, நமக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குது, நீங்கள் ஃபிட்டு. நிறைய நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இறக்கலை, ஃபிட்டு. அப்போ இதெல்லாம் எப்படி ஃபிட்டாக இருக்கும்னு தான் பார்க்கணும். நம்ம என்ன அழகி பிடிக்காக போகிறோம், எப்படி இருந்தால் என்ன, இல்லை நான் இப்படி போகணும், இவ்வளோ ஒல்லியாக இருக்கணும், இவ்வளோ இதுக்கு சைஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு நம்ம என்ன 0 சைஸ் எல்லாம் ஆகணும்ட்டு வீட்டு வேலை பார்க்கணும். நம்ம சமுதாயத்துக்கு முடிஞ்சால் ஏதாவது நல்லது செய்யணும். நம்மளுக்கு மன்றத்துக்கு வர்றவங்க அட்லீஸ்ட் ஒரு சேர் தூக்கி போட்டு ஒரு ஃபேனை போட்டு ஒரு லைட்டை போட்டு பாய் வச்சு வைக்கிறதுக்கு போதும், அவ்வளோ செஞ்சால் போதும். இதெல்லாம் செய்ய என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லதாக நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மனோபாஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. மனோபாஸ் பீரியட்னா இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது அவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஈவன் தோ ஷீ ஒர்க்டு, வேலையை பார்த்துருந்தும் அவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு.
அப்போ கூட நான் தான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொண்ணு கூட இருந்தானா அவளுக்கு ஏதாவது யோகா சொல்லி கொடுத்துருங்க. அப்படி யோகா சொல்லி கொடுக்காட்டி பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆகும், பையன் வெளியில் போயிடுவான், அவங்களோட இது வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும், அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னை கொண்டு போய் யோகாவில் விட்டாங்க. ஃபுல் டென்ஸ் பாப்புலேஷன், முத்துப்பேட்டைன்னு சொன்னால் பட்டுக்கோட்டை அதிராமட்டம் பக்கம். என்னால் மன்றத்துக்குலாம் அங்கேருந்து போக முடியல. அப்போ நான் சொல்கிறது வந்து 94 அந்த ஸ்டேஜில் இருக்கும், 91. அதனால் என்னால் போக முடியல. போக முடியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு அங்கிள் இருந்தாங்க, பாஸ்கர்னு பேர். அவங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி தந்தாங்க, இப்படி இருக்கணும், எக்ஸசைஸ்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு, இதெல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து தான் என்னால், எங்கள் சொந்த ஊர் சிதம்பரம், ஆனால் அம்மா அப்பா ஒர்க்கிங்காக அங்கே போயிருந்தோம். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சிதம்பரம் வந்தோடனே தான் மன்றத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன், இதெல்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து நம்மளுக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு, பொம்பளை பிள்ளைங்களை வந்து இப்போ ஃபோன் இதெல்லாம் இருக்குது, அதனாலேயும் ஃபோன் இல்லாமல் இருக்கும்போதும் கரெக்டாக வழி நடத்தி அந்த பொண்ணு நல்லவளாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் எங்கள் அப்பா என்னை விட்டாங்க. ஏன்னா வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு வரணும், அப்போ இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று கிடைக்கும். எப்படி வால்மீகி வந்து ஒரு திருடானாக இருந்து அவனுக்கு ராமாயணம் எழுதுறதுக்கு பாக்கியம் கிடைச்சதோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் கிடைச்சிருக்கும். நம்ம கிடைச்சது பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இல்லை எல்லாரும் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கோம், நம்ம மட்டும் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மன அலைச்சூழல் வேகம் வந்து கரெக்டாக இருக்குது. என்னொன்று காரணம், எங்கள் தாத்தா வந்து பள்ளிவாசல் கூட்டுறவங்க. எங்கள் கொள்ளு தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. காலையில் வந்து 2 மணியோ 3 மணியோ டைம் தெரியாது, போய் பள்ளி திறந்து வச்சு அங்கே எல்லாத்தையும் கூட்டி அந்த இது தொழுகைக்கு அந்த விரிப்பெல்லாம் விரித்து தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. தண்ணினை வேற ஒரு இடத்துலேருந்து சுமந்து கொண்டு வரும். அவங்களுக்கு ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து முறியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிக்கர் ஏதாவது ஒரு சாண்டிங் மாதிரி பண்ணி அவங்க அந்த ரீச்சை வாங்கிட்டாங்க. அவங்களோட இது வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. நமக்கு யாருக்காவது மூதாதையர்களோட தொடர்பு மாதிரி இருந்தது அப்படின்னா அது நமக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து கண்ணாடி தவம் பண்ணும்போது நம்மளோட உருவம் மறைஞ்சு நமக்குள்ள யார் இருக்காங்க, யார் வழியாக நம்ம வந்தோங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காமலும் போகலாம். அதுக்காக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நான் உணர்ந்தேன். ஒருவேளை எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லதுனால என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அவங்கள நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி இதில் டர்பன் மாதிரி தலையில் ஒன்று கட்டுவாங்க, அந்த மாதிரி கட்டி ஒரு பெரிய ஜிப்பா மாதிரி போட்டுப்பாங்க. எங்கள் தாத்தான்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ இருந்தது வீட்டில். ஒருவேளை எனக்கு பார்த்ததுனால அது தெரிஞ்சதோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு ரீசன், அதாவது இந்த மன்றத்துக்கு வரணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு காலை மிதிக்கணும் அப்படின்னா 3 தலைமுறையாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்கள் அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா பண்ணியிருந்தாதான் இங்கே வர முடியும். வேதாத்திரி மகர்ஷியாக இருந்தால் கூட இங்கே வர முடியும். இன்னும் 3 தலைமுறையாக புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இதில் நிலச்சி நிற்க முடியும். ஏன்னா நான் 94ல் வந்தப்போ இதில் எத்தனை பேர் இருந்தாங்களோ இப்போ அத்தனை பேரும் இல்லை. எத்தனை பேர் இருக்காங்களோ இவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருப்பாங்களான்னு தெரியாது. எப்படி ஆண்டாள் வந்து பாடினாலோ பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 உனக்கே நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நம்ம மகர்ஷிக்கு சேவை செய்யணும், மகர்ஷி மாணவியாகவே இருக்கணுங்கிற நினப்பு நமக்குள்ள இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை நல்ல கொள்கையை பிடிச்சிக்கணும். நம்ம வந்து அவங்க யாரையுமே அவங்க வணங்கணும்னு சொல்லலை, என்னை கும்பிடுன்னு சொல்லலை, என்னை நீ வந்து சாமியாக எடுத்துக்கணும்லாம் சொல்லலை. அவங்க வந்து நமக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணால் தான் உன்னால் தவம் பண்ண முடியும், நீ தவம் பண்ணால் தான் தற்சோதனை பண்ண, நல்லது கெட்டது எப்போ புரியும். நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வண்டியில் ஏத்தாப்புல வரவே வர்றான், மோதினோடனே எருமை பார்த்து வரக்கூடாது அப்படின்னோடனே நான் எருமை இல்லை நீ தான் எருமைங்கிறோம். அப்போ நம்ம எங்கே பயிற்சி பண்ணியிருக்கோம்? நம்ம பயிற்சி பண்ணியிருந்தோம்னா என்ன நினைப்பு வரும்? நம்ம சாரி சொல்லியிருப்போம், இல்லை நம்ம தப்பாக வந்திருக்கோம்னு சொல்லியிருப்போம். அப்படியே அவன் இடிச்சா கூட பரவாயில்ல பப்புப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நம்ம சொல்லாமல் மிஸ் பண்ணும் போது நம்ம என்ன ஆகுறோங்க? நம்ம அங்கே பயிற்சி பண்ணுறது ஒன்றும் கிடையாது. பயிற்சி இருக்குது, அதாவது பிஹெச்டியே தயிர் பச்சடி பருப்பு பச்சடி ஒரு பச்சடி அங்கே வேகாது. நீ சாதாரண மனுஷனா அவன்கிட்ட நீ திட்டுவாங்க. அப்போ அந்த மனநிச்சல் வேகத்தை நம்ம அங்கே வச்சுக்கணும்.
அப்போ இவ்வளோ நாள் மன்றத்தில் இருக்கோம், இவ்வளோ நாள் நம்ம கற்றுட்டோம், நம்ம என்ன மாறி இருக்கோம்? திரு உரு மாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு தன்மாற்றம் அடைஞ்சிருக்கோமா? எனக்கு முன்னாடி கோபம் பயங்கரமாக இருக்கும், சில நேரத்தில் பிடிவாதம் இருக்கும். இப்போ எனக்கு கோபம் கிடையாது, பிடிவாதம் இல்லை. அப்படின்னா இது வந்து நானே மாற்றிருக்கேன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நல்ல காஃபி குடிப்பேன். அதுவும் சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். நானே ஃபில்டர் போட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை குடிப்பேன். யார் காஃபி கொடுத்தாலும் நல்லா குடிப்பேன். பிரம்மூட்டி அம்மா கூட சொல்லுவாங்க, அவளுக்கு தொட்டியில் தான் கலக்கி வைக்கணும், குடிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி. அதனால காஃபி அதை விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு விட முடியல. அதை சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், நீ வந்து காஃபி குடிக்கிறத விட்டீங்கன்னா வேற யாரையாவது நோண்டுவ அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. காஃபி குடிக்காம இருந்தால் டென்ஷன் அதிகமாகுமா? அந்த டென்ஷனில் வேற யார்கிட்டயே சண்டை போடுவோமா? அது காஃபி குடிக்கிறது பரவாயில்லன்னு எனக்கு இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் காஃபி குடிக்கிறத, அதாவது ரொம்ப 7 காஃபி எடுக்கிற இடத்துல ஒரு 5 காஃபி எடுத்துட்டேன், 4 காஃபி எடுத்துட்டேன். அதே மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்க, டீயாக மாற்றிக்கோங்க. ஒரு பிரிஸ்க்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு டீ குடித்தா நமக்கு ஒரு பிரிஸ்காக இருக்கும். அதனால நம்ம அதை வச்சுருக்கோம். இப்போ எதெல்லாம் தப்புன்னு நமக்கே தெரியுது. தெரிஞ்சு அதை நம்ம பண்ணுறோமோ பண்ணாமல் இருக்கோமா? பண்ணிட்டு தானே இருக்கோம். எல்லாரும் யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லையா? அதில் ஒரு ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று வரும் தெரியுமா? நம்ம டக்கு டக்குன்னு அதை பார்த்து 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 தள்ளிட்டுருக்கோம்ல, நம்மளோட மெமரி லாஸ் ஆகும். நிறைய பார்க்காம நானே அதை பண்ணுறேன். அதை வந்து ஒரு இதில் கேட்டோன்னையும் அப்புறம் ஏன் பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பார்க்கக்கூடாது, அதை கட் ஷார்ட் பண்ணி சின்னதாக போடுறோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தன் உட்காந்து அவ்வளோ பெரிய வீடியோ எடுத்து அது போடுறோம். அது உண்மையோ பொய்யோ, நிரூபிச்சாங்களோ நிரூபிக்கலையோ தெரியாது. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. அதில் வேற சில வீடியோஸ்லாம் வரும், இந்தாங்க தள்ளாதீங்க பின்னாடி இருந்து தள்ளுறதையே சொல்லுவாங்க, மேலே தள்ளிடாதீங்க. நாம் ஒரு நேரம் நம்மளை மறந்து இருக்கணும், யாரா இவங்க சொல்கிறா அப்படின்னா உள்ளார்தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் ஏன் பார்க்கணும்? நமக்கு ஏதாவது தயவு செஞ்சு இனிமே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ நீங்கள் அனுப்புங்க. அது வந்து கம்யூனிகேஷன். நீங்கள் அனுப்புங்க, உங்களுக்கு தேவையானதை சொல்லணும், இல்லை பேசணும், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணும், அந்த கம்யூனிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யார்கிட்டையாவது வரணும் நியூஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. கொண்டுட்டு போகலையா இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறது, நம்ம ஃபாலோ பண்ணி அவனுக்கு ஏன் ஏறணும்? நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி அவனுக்கு ஏன் ஃபாலோ பண்ண வைக்கணும்? எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம், தயவு செஞ்சு விட்டுரு, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு. எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்? அவனை நம்ம ஃபாலோ பண்ணுறத நமக்கு வேலை. நமக்கு வந்து சிக்கனை பிடித்த நிறைவா உன்னை நம்மளை விடாமல் பிடிக்கணும், நான் விட்டு பிடிச்சிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைக்கணும். நம்ம சிக்கனை பிடித்த அதை போய் பிடிக்கிறதா, ஒன்று இவனை பார்த்துட்டு இருக்கிறதா ஃபாலோ பண்ணுறது? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதாவது அம்மா ஜெலிக்கு பிரயோஜனம் உண்டா? அது பார்க்குறதுனால இது பண்ணுறதுனால உங்களோட மெமரி பேப்பர் வேஸ்ட்டு, உங்களோட தூக்கம் வேஸ்ட்டு, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி இதோடு முடிச்சுக்கணும்னு சொல்லி 1/2 மணி நேரத்தில் இன்று இப்படம் கடைசின்னு ஒட்டியிருப்பான், 1 வாரம் ஓடும் படம். அதே மாதிரி இதோடு முடிச்சிடணும்னா நம்ம எவ்வளோ நாள் முடிச்சுக்கிட்டே இருக்கோம்? எதுக்கு? அது ஏதாவது ஒன்றுக்கு நீங்களாக பார்த்து தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் எழுதி பாருங்கள். நான் வந்து யாருக்கும் குறைச்சவங்க இல்லை. எவரிபடி born with genius, every mind is connected with other mind. அப்போ நம்மளுக்குள்ள உள்ளதை என்ன நம்ம பண்ணுறோம், ஒரு நாளைக்கு வந்து எழுதி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலவு கணக்கையும் அதே மாதிரி எழுதி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதம் ஃபுல்லாக எழுதுங்க. இந்த ஒரு மாதம், இன்னைக்கு 2ஆம் தேதி, நேற்று போனால் போயிட்டு போகுது, ஒரு 1000 ரூபா செலவாயிருக்குமா போயிட்டு போகுது, கணக்கே தெரியாமல் இந்த கூட விட்டுருது. இன்னைக்கு டேட்லேருந்து எழுதுங்க. வான்ஸு, நீட்ஸு, லக்ஸுரின்னு அதை 3ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. நீடு அப்படிங்கிறது சாப்பாடு, தண்ணி, மருந்து, மாத்திரை, இது துணி, இதெல்லாம் நீடு. வான்ஸுங்கிறது விரும்புறது, ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு வாங்குறது, ஒரு ட்ரெஸ்க்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்குறது, 10 பேனா வாங்கிக்கிறது, வீட்டில் பாத்திரம் வாங்கிக்கிறது, எல்லாம் எனக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கே இல்லை. அப்போ நீட்ஸு, வான்ஸு, லக்ஸுரி. நீ காலையில் வந்து டைமை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ வச்சு வந்து ஆட்டோக்காரர் வந்து ரிப்பேரான வண்டி எடுத்து வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் எனக்கு பாதிராமா. இந்த அவுட்ரிங் ரோடு வந்து சொல்லுவாரு, ஏற்கனவே ரிப்பேர் ஆயிடுச்சு, திருப்ப முடியல அப்படின்னு. ஆனால் பாவி, இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சி, உன் வண்டியில் நான் வந்து டெஸ்ட் வைக்கணுமா என்ன வச்சுன்னா சைக்கிள்காரெல்லாம் அவனை விட்டு மிந்துறாரு. நான் ஏதோ சொல்லி இவர் வேகமாக வந்து எங்கேயாவது விட்டு நானும் அவரை சேர்ந்து ஆட்டோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம்
ஆனா அவரை விட்டுட்டு வர முடியாது, என்னையும் அவர் விட மாட்டார். காசு கொடுக்குறேன்னா கூட இல்லை நான் தான் கொண்டாந்து விடுறேன். மதுரைக்கு ஒரு டிக்கெட்டு, மதுரைக்கு ஒரு டிக்கெட்டுன்னு பஸ்ல ஏற்றி போய் பார்த்துருக்கீங்களா? பஸ்ல மதுரைக்கு ஒரு டிக்கெட்னோடனே நம்ம நினச்சிட்டு போய் ஒரு டிக்கெட் இருக்கு நம்ம போய் ஏறிக்கோன்னு. நம்ம தான் முதல் டிக்கெட்டு, அப்புறம் கண்டக்டர் டிரைவரோட சேர்ந்து நம்மளும் எடுத்தணும் மதுரைக்கு ஒரு டிக்கெட்டு, மதுரைக்கு ஒரு டிக்கெட்டுன்னு. அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு காலையில. சரி பரவாயில்ல எதுவுமே சொல்லாம மாங்காடுனா கரெக்டாக இந்த மண்டலத்துக்கு கொண்டு எப்படின்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு மண்டலம் இருக்கு. நான் உள்ளார வரைக்கும் போயிட்டேன். போய் அங்கே ஜெயந்திமாவை தேடிட்டு இருக்கேன், இருங்க வருவீங்களான்ட்டு. அங்கே பார்த்தா இல்லைம்மா நீங்கள் எஸ்சிஎஸ்சின்னு வரணும் அப்படின்னோடனே நல்ல வேலை அந்த ஆட்டோக்காருக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. அவரோட நேரமா என் நேரம். சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கொண்டாந்து என்னை இங்கே வச்சுக்கோங்க. எதுக்கு இப்பெல்லாம் சொல்கிறேன்னா, எது நீட், எது வான்ஸ், எது லக்ஸுரி அப்படிங்கிறது நான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி செலவு கணக்கு பிரிக்கணும். பிரிச்சு லக்ஸுரி அப்படிங்கிறது ஒரு நாள் மாலுக்கு போய் ஃபுல்லாக செலவு பண்ணுறது. இப்போ ஆட்டோவில் வரலாம், ஆட்டோவுக்கு பதிலாக கார் எடுக்கிறது, இல்லை அதையுமே இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக செலவு பண்ணிக்கிறது. அது தேவையில்லை. நம்மளால எப்படி பண்ணிக்க முடியும்? சாதாரணமாக ஒரு வடை வாங்கி சாப்பிடலாம், ஸ்நாக்ஸு. நான் பீஸாவும் பர்கரும் தான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னா அது எனக்கு வேஸ்ட் தானே. பீஸாவும் பர்கரும் ஏதாவது மெடிக்கல் வேல்யூஸ் இருக்கா? நான் பசங்களை சொல்லுவேன், இந்த ரோல் வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்களா, ஏன்னா இந்த ரோலை வாங்கிடாதீங்க அப்படின்னா 20 ரூபா இல்லை 40 ரூபா. காலையில் 1ம் போகாது 2ம் போகாது, நீ எக்ஸ்ட்ரீட்டே எதுவும் ஆகாது. நீ இதே மாதிரி சோம்பேறியாவே உட்காந்துருப்ப. மனக்குடல் வேலை செஞ்சு வெளியில எல்லாத்தையும் வெளில தரலாதான் நீ கரெக்டா இருப்ப. இப்படி இருக்கியடா அப்படின்னா அடுத்த லேஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வரலாம். அதையே தின்னு தொலை, அதாவது ஒரு வாரம் தான் போட்டேன், இது 1 வருஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதே பசங்களுக்கு தெரியல. எல்லாமே லேஸு, குர்குரே, அதில் சாதாரண பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் உருளைக்கிழங்கு வரவலே இன்னும் கொஞ்சம் கூட வச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? இதுக்கு போய் லேஸை வாங்கி சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம ஸ்டைலாக இருக்கணும் லேஸ் மட்டுமே எழுதுறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை விட இன்னும் ஒரு 1.5 பங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 பங்கு அளவுக்கு லேஸு, குர்குரே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோக்கு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமு, அது இந்த டேபிளில் பாதிக்கு 2 ட்ரே சிகரெட், அது பொம்பளை பிள்ளைகளுக்கு சேர்த்து. நான் போய் பால் வாங்குறதோ போயின்னு நான் எடுத்து முன்னாடி வச்சுருந்தாங்க. எப்போ இது எதுவுமே வச்சுன்னா நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு. இல்லைங்க மேடம்னு பின்னாடி சொல்லுவாங்க. அது சோசியல் அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எல்லாரோடையும் ஏற்றுக்கப்படக்கூடியதா? நீ பொம்பளை பிள்ளைங்களாம் இங்கே விற்கிறாங்க வாங்குறாங்கிறதுக்காக நீ ஏன் விற்கிற அப்படின்னு கேட்டேன். அவங்கள வாங்க வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால நான் கொடுக்குறேன். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கடைக்கு போகிறாங்கண்ணா. அவன் சொல்ல நியாயமாக இருந்துச்சு. அவனுக்கு பொழப்பு இருக்கு விற்கிறான். அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நாய் வித்த காசு குறைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குறைக்கும். நாய் வித்த காசு கண்டிப்பாக நாய் வித்த காசு கண்டிப்பாக குறைக்கும். பால் வித்த காசு பாலோட, தண்ணி வித்த காசு தண்ணியோடன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதை பண்ணுறோமோ அது நமக்கு திரும்பி வரும். ஏன்னா பூமரன் மாதிரி தான் லைஃப். நான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். வினை விதைத்தவன் வினையை இருப்பான், திணை விதைத்தவன் திணையை இருப்பான். நான் 100% நல்லது செஞ்சுட்டேன், 60% தான் கெட்டது செஞ்சுட்டேன். அப்போ கடவுள் என் கணக்கில் 100 - 60 40 நல்லது நமக்கு இருக்கு. அப்போ 40% நான் எனக்கு எதுவுமே வராது. கடவுள் விஷயத்தில் அது கிடையவே கிடையாது. நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது தனியாக வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தனியாக வரும். இப்போ தானே கர்ணன் கதை சொன்னேன். அவன் அவ்வளோ பெரிய நல்லவன், அவனுக்கு ஏன் அந்த நிலைமை வந்துச்சு? ஆடை அவன் என்ன கேட்டான், எதுக்கு அடியுமே உனக்கு ஆடை எதற்குன்னு கேட்டான். அதை கேட்டதுனால வந்தவனா ஒரு பெண்பாவம் கொள்ளாதுங்கிறதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கையில்? நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு ஒரு எறும்புக்கு கூட பாவம் செய்யக்கூடாது. அப்போ கரப்பாம்பூச்சி வருது மேடம் நாங்கள் அடிக்கிறோமே ஒரு நடமாச்சுன்னு சொல்லிட்டாங்க. செயலுக்கு தகுந்தது விளைவு. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரம் தான் நம்ம வெரி வெரி ஃபேமஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரம், வாழ்க வளம்பன்னு சொல்றது, சாந்தி தவம், இது 3 தான் மன்றத்தோட சிறப்பு. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா எந்த இதுலையும் நீ இது செஞ்சா இது விளையும்னு சொல்லியே தரமாட்டாங்க. கர்மான்னு இப்போ எல்லாரும் பேசுறாங்களே, கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செயல். நீ நல்ல செயல் செஞ்சீங்கன்னா நல்ல விளைவு வரும், தீய செயல் செஞ்சீங்கன்னா தீய விளைவு வரும். அப்ப நல்ல செயலே செய்வோமே, ஏன் கேட்டது? இனி உளவாக இன்னாத குரல் மணி இருப்பு காய்க்க வந்துச்சுன்னு அவ்வளோ வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கு. ஏன்னா தேடி பிடிச்சி கெட்ட வார்த்தைய கடுஞ்சொல்ல நீ பேசுற, நல்ல பேர் பேசலாமேன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்ப நமக்கு இவ்வளோ நல்லது இருக்குன்னு தெரியும் போது நல்லதை விட்டுட்டு ஏன் போய் கெட்ட பின்னாடி பிடிச்சிட்டே நிற்பாங்க? அது வேண்டாம். அப்ப நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி, தீயாரை பார்ப்பதும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதேன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப நல்லவங்க இருக்கிறவங்க இல்லை எனக்கு வந்து இப்படிதான் அமைஞ்சிருக்கு 1000 மாங்கால எனக்கு அலுவ மாங்காய் தான் கிடைக்குது அப்படின்னு நல்ல மாங்காய் தேடி எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க தானே போறீங்க. அப்புறம் இல்லைன்னா எதுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க பிக் பாஸ்கெட்ல அப்படிதான் வரும். நீங்களும் கடையில போய் வாங்கினீங்கன்னா நல்ல மாங்காவை தேடி எடுக்கணும். அப்ப தேடி எடுக்கணும் அப்படின்னா நம்ம தான் தேடணும். எது ரெண்டையும் தேடணும்னு சொன்னேன். வாழ்க்கையில கல்வியும் ஆன்மீகத்தையும் தேடணும். இனிமே நான் படிக்க முடியுமா? முடியும். காதாலே கேட்கலாம், இல்ல சொல்றத வந்து உள்வாங்கி சொல்லலாம். அந்த நாளையில குருகுலத்துல கொண்டே குருகுல வாசம்னு விட்டாங்க. எப்படி நாளம் பிரிச்சிருக்காங்க? பிரம்மச்சரியம், பிரகஸ்தம், மனப்பிரஸ்தம், சன்னியாசம். அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அவன் வந்து 12 வயசுக்கு தான் குருகுல வாசமே. 12 வயசுக்கு முன்னாடிதான் கொண்டு போய் விடுவாங்களே. இப்ப மாதிரி 3 வயசுல 4 வயசுல விட்டு அவன் முதுகெல்லாம் வளைஞ்சு போய் அவன் பெரிய பெரிய ஆனால கூட அந்த முதுகு மாற மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. 12 வயசுக்கு கொண்டு போய் குருகுலத்துல விடுவாங்க. அப்போ வந்து வெறும் மேத்ஸ், வெறும் பிசிக்ஸ், வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. 12லேருந்து 12 வருஷம் அவன் அங்கே இருக்கணும். 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். பிரம்மச்சரியத்தில் இருந்து அவன் படிக்கணும். அவர் போனே இவன் ஃபிட்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ ரிப்பீட் பண்ணு அப்படின்னா அந்த பையன் சொல்லணும் ஒரே தடவைக்கு. நான் கிளாஸ்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன் நோட்ஸு, அவன் எடுத்துகிட்டே இருப்பான். மேம் கேரிட் அவுட்டுக்கு அப்புறம் அப்படிமா. நான் சொல்றேன், நான் ஸ்ரீராமச்சந்திரன் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு. ஒரு தடவை சொன்னால் பிடிச்சி எழுதிக்கணும். அதுதான் கற்பூர புட்டின்னு பேர். கற்பூரம் எப்படி வச்சோடனே பற்றிக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு 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 பழகுறீங்களோ அப்போ உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்கும். நீங்கள் படிக்கும்போதே 4 வார்த்தையை படிக்கிறீங்களா 2 வார்த்தையை படிக்கிறீங்களா? நம்ம படிக்கிறதே இல்லையே நம்ம. அப்போ 4 வார்த்தையை ஒரே தடவை படிச்சிங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் கறி புத்தினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை ஏற்கணும். கதலி புத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது. வாழை மட்டையை உடனே பற்ற வைக்க முடியுமா? அது காஞ்சி வாழை மட்டை எரியறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, கற்பூர புத்தி, அது கறி புத்தி, கதலி புத்தின்னு சொல்லுவோம். இந்த புத்தியில நீ எதுல வந்திருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அதை ஒரு குரு கண்டுபிடிப்பார். நம்ம இதுல இருக்கிறத என்ன சொல்றது அப்படின்னா, வழிகாட்டுபவன் ஆசிரியன், வாழ்ந்து காட்டுபவன் குரு. நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரா இல்லையா? எது இதெல்லாம் பண்ண நம்ம வந்து சொல்றோம், நெருப்ப தொடாத சுடும் அப்படின்னு குழந்தைங்க சொல்றோம். தொடாம இருக்கா, அது தொட்டு பார்த்து சுடுன்றதுக்கு அப்புறம் தான் அது நிறுத்தும். நம்ம என்ன பண்ணோம்னா குடியில போய் விழுந்துட்ட மாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வரும். சில டைம் சீக்கிரம் எழுந்திருப்போம், சில டைம் லேட் ஆகிடும். எந்திரிக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு வியாதி வந்துச்சுனாலும் ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் அதுக்கு தீர்க்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் உங்ககிட்ட தான் இருக்கு. எதா இருந்தாலும் நீங்க தான் இருக்கணும். உடனே எல்லாரும் கேட்பாங்க, நீங்க மன்றத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியோ எல்லாரையும் இந்த எனக்கு தான் பிரச்சனை, உனக்கு உங்க பிரச்சனை மட்டும்தான், எனக்கு ஏன் உங்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஐயா இங்க வர்றாங்கன்னா இப்ப இவங்க எல்லாரோட ஹிஸ்டரியும் அவங்களுக்கு தெரியணும். ஒருத்தவங்க ஏன் வரலை அப்படின்னா அவருக்கு அது தெரியும், அவங்க இந்த மாதிரி அப்படின்னு. நாங்க வந்து இதெல்லாம் ஏன் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு 3வது மனுஷன் என்ன பண்ணுவாங்க, மன்றத்துல இருக்கவங்க அப்படி யோசிக்க மாட்டோம். வேற ஒரு ஆள்னா நீங்களே அவங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கே நல்லா இப்படி கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா இதுதான் ஒரு பொது நலத்துல தன்னலம் அப்படிங்கிறது. உங்களோட நீங்க எல்லாரும் நல்லா இருந்தீங்க, நீங்க எல்லாரும் வாழ்த்துனீங்க அப்படின்னா இந்த மன்றமும் வளரும், நம்மளும் வளரும். அப்ப நமக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நல்ல வழியில செய்யறதுக்கு ஒரு புத்தி. அப்ப இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி செய்யறேன், நான் அந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு. என் கூட ஒருத்தர் வேலை பார்க்கலாம், அவர் மேரேஜ் ஆகி டைவர்ஸ். மயிலாப்பூர் பக்கத்துல கோவில் இருக்கு, கோவில் பக்கத்துலயே அவர் இருக்காரு. எனக்கு போனோடனே அது முடியல இது முடியல, இந்த மாதிரி முடியல கேட்கறவங்க புராணத்தையும் கேட்கக்கூடாது, நமக்கு முடியாம போயிடும். எல்லாத்துக்கும் முடியலன்னா பக்கத்துல ஒரு மனுஷனா அங்கதான் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, நீங்க போய் பார்க்க வேண்டியது. நான் சொன்னேன், கபாலி அவ்வளவு பார்ப்பாரு அப்படின்னு. அப்படி சொல்ற, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு. அவரு முத்தத்துல ஓடுதான் காவேரி முழுவ மாட்டாளா மூதேவின்னு சொல்லுவாங்க. காவேரி பக்கத்துலயே ஓடுனா கூட நீங்க இருக்க மாட்டாரு, அந்த மாதிரி டைப்பு. அவரை போயிட்டு நீ கோயிலை சுத்து குளத்தை சுத்துனா ஒன்னே டைம் பாஸ் ஆகும், இன்னொன்னு நமக்கு எனர்ஜி கூடும், நமக்கு வந்து நல்ல ஒரு மனிதர்களோட நட்போ ஏதோ கிடைக்கும். உங்களுக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு ஏதோ பண்ணுவீங்க. இவர் கட்டியிருக்க வேண்டிய அவரோடதெல்லாம் நம்ப மாட்டார் போல, அந்த மாதிரி ஒரு ஆசாமி. அப்புறம் அவர் எங்க வெளியில போய் யார்கிட்ட பேசுறது, என்ன பண்றது? அப்ப உள்ளார உட்காந்துட்டு குத்துது குடையுது, எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்ல வேண்டியது. நீங்க உங்களோட நேரத்தை நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா உங்க நேரத்தை நீங்க நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ணா, எப்படி ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும்னு பார்க்கணும், லாஸ் ஆகும்னு பார்க்கணும். எதெல்லாம் கெயின் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்து
1 மணி நேரம் தஸ்பீஹ் மீன்ஸ் திக்ர், அதாவது சாண்டிங் பண்ணணும். 1 மணி நேரம் குரான் ஓதுவேன். எல்லாமே படிப்பேன். இதுதான் அதுதான் இந்த எப்படி நான் பைபிளும் படிப்பேன், இதுவும் படிப்பேன், கந்தராமாயணம் கம்பராமாயணம் படிப்பேன், கந்தராம்புரி படிப்பேன். அதுக்கப்புறம் வேல்மாறல்னு ஒன்று இருக்குது. அந்த வேல்மாறலோட மகிமை வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்மாறல் வந்து வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் எழுதினாரு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவங்க ஒரு எப்படி சொல்றது மந்திரக்காரன் வந்து மந்திரவாதி வந்து அவரை ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தார். இவருக்கு எப்படா அதுலேருந்து வெளில வர்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. மணி அப்படின்னா ஜோஷியம், மணிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரசவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்கமின்னு பேர். அதை வந்து பாதரசத்தை மணியை கட்டுவாங்க, அதுக்கு பேர் மணி. அது மந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த மாதிரிலாம் மந்திரவாதியாக இருக்கிறது, அந்த மாதிரி குருதேவதைகளை கூட்டுக்கிறது, இல்லாட்டி நல்ல தேவதைகளே நமக்கு வசமாக்கிக்கிறது, சக்தி உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உபதேசம் வாங்கிட்டும் பண்ணுறது மந்திரவாதியாகவும் இருக்குது. மணி மந்திரம் ஔஷதம் அப்படிங்கிறது மருந்து கொடுக்குறது, மருத்துவராக இருக்குது. இந்த மணி மந்திர ஔஷதம் இது 3க்கும் தேவேந்திர வகுப்பு, சங்க வகுப்பு, ஔஷத வகுப்புன்னு அதுக்கு பேர் அந்த வேல்மாறலுக்கு. அப்போ அந்த இதை வந்து ஒரு மந்திரத்தை 108 பேர் சொன்னாலும் 108 தடவை ஒருத்தரே ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு பேர் பாராயணம்னு பேர். வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட மனசை உறுதிப்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அதில் எப்படி வரும்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கடத்தன்மையை நடத்து புகழ் வேலையும் கருத்தமுறை சிறுத்தை இடை வெளித்த நதி கருத்த பொருள் சிவத்தை இதை வடச்சிறுமி பிடிக்கு நிகராகும். எதுக்கு இதெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் நீங்கள் படிக்க படிக்க தமிழ் அமிர்த எழுத்து விஷய எழுத்துன்னு உண்டு. எல்லாமே அமிர்த எழுத்தா. அப்போ உங்களோட மனம் உள் மணியும் மணமணிங்கிறது எப்படி நாக்கை தொட்டு நீங்கள் மேலான தொட்டை தொட்டிங்கன்னா அதுக்கு நேராக ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு பேர் மனோன்மணின்னு பேர். ஹைப்போதாலமஸ் தாலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே இருக்கிறது வந்து நம்ம துரிய சக்கரம்னு சொல்லுவோம். துரியங்கிறது வந்து சகசிராதாரம்னு பேர். சகசிரம்னா 1000. 20 இதழ் கொண்ட தாமரை நம்ம தவம் பண்ணும்போது அது 50 மடங்காக விரியும். 20 × 50 1000. அதனால தான் பேர் சகசிராதாரம்னு பேர். ஒரு 1000 தடவை ஒரு மந்திரம் சொன்னாலும் அதுக்கு சகசிரநாமம்னு பேர். விஷ்ணு சகசிரநாமம், லலிதா சகசிரநாமம், லக்ஷ்மி சகசிரநாமம்னு சொல்லுவாங்க. அந்த நாமாவளிக்கு 1000 தடவை சொல்றது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இயங்குறதுக்காக நம்ம வந்து அந்த இதை படிக்கலாம். எல்லா சக்கரமும் இயங்குறதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு. சில பேர் வந்து கந்த சஷ்டி படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சில பேர் கந்த குரு கவசம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவரோட இதில் அஸ்திரம் சஸ்திரம்னு 2 இருக்கு. அஸ்திரம் அப்படிங்கிற சஸ்திரபந்தம்னு சொல்லிட்டு காமன் சுவாமிகள் எழுதிப்பாரு. ஒரு வேல் போட்டு சித்திரக்கவின்னு பேர். அந்த வேலுக்குள்ள எல்லா வார்த்தையும் அடங்கியிருக்கு. அப்போ அந்த மாதிரி சஸ்திரம் அப்படிங்கிறது ஆயுதங்கள் தெரியும். அஸ்திரம் அப்படின்னா ஆயுதங்கள் சர்ச்சில் இருக்கு, மறைஞ்சிருக்கு. அது ரெண்டுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்களில் தான் இருக்கும். அஸ்திரபந்தம் சஸ்திரபந்தம்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்திரம் சஸ்திரம் எல்லாமே எதில் கிடைக்கும் அப்படின்னா பாட்டில் தான் கிடைக்கும். இதெல்லாம் படித்து கிடச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. நம்பி படிக்கணும். எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோபமைன் நல்லா சுரக்கும், ஆக்ஸ்ட்ரோசின் நல்லா சுரக்கும். இதெல்லாம் சுரக்க வைக்கும். எது சுரக்க வைக்கும்? பீனியல் பாடி சுரக்க வைக்கும். நம்ம உடம்புல இப்போ எத்தனை சக்கரம் இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆகினை, துரியம். துரியம் தான் நம்ம வந்து பெண். இதில் எல்லா கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது குயின் ஆஃப் தி மாஸ்டர் கிளாண்ட். ஏன் மகர்ஷி வந்து ஆக்ஞா சக்கரத்தில் வச்சு ஆக்ஞை தவம் பண்ண சொன்னாங்க? வேற சக்கரத்தை எடுத்துக்கலாம்ல. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம், சுத்தி எடுத்துக்கலாம், அநாகதத்தை எடுத்துக்கலாம். எதுக்காக அதை கொடுத்து பண்ண வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகினை இருக்குதுல்ல, இதுக்கு கீழ் உள்ள 6 ஆதாரங்களையும் அதுதான் கன்சல்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து தைராய்டு சுரக்கணுமா, ஆகினை தான் கட்டளை இடணும். உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து இது என்ன சொல்றது, கார்டிசால் சுரக்கணுமா, காற்று பறக்கணுமா, ஆகினை தான் கட்டளை இடணும். அதனால அது பேர் குயின் ஆஃப் தி மாஸ்டர் பிளான். இந்த குயினை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அது யார் இருக்கா? கிங் ஆஃப் தி மாஸ்டர் பிளான் அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட பீனியல் பாடி. பீனியல் பாடிங்கிறது தாலமஸ். தாலமஸ் உள்ள ஒரு சின்ன செடிப்பதை மாதிரி இருக்கும். அந்த தாலமஸ் தான் கிங் ஆஃப் தி மாஸ்டர் பிளான். ஏன்னா அள்ளிராணி சாம்ராஜ்யமாக இருக்குது, நீ கொஞ்சம் அடங்குன்னு சொல்கிறது யார்
சொல்லுவா அப்படின்னு பார்த்தா மேலே இருக்க தாலமஸ் தான் சொல்லுவோம். அதனால தாலமஸோட பேரு கிங் ஆஃப் தி மாஸ்டர் கிளாண்ட். அப்போ குயின் ஆஃப் தி மாஸ்டர் கிளாண்டும் கிங் ஆஃப் தி மாஸ்டர் கிளாண்டும் ஒரு உடம்புல கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்மள என்ன அர்த்தநாதி தானே, பாதி ஆண் தத்துவம் பாதி பெண் தத்துவம். நமக்குள்ள சக்தி இருக்கு, சிவம் இருக்கு. எதெல்லாம் இயங்கிட்டு இருக்கோ கைனடிக் எனர்ஜியாக இருக்கோ அது ஃபுல்லாக சக்தி. எதெல்லாம் சிவமாக இருக்கோ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கோ அது பேர் சிவம். அப்போ நம்ம மாறி மாறி கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு எனர்ஜிக்குள்ளே தான் இருக்கும். அந்த ரெண்டு எனர்ஜி நமக்குள்ள தான் இருக்குது. அதுக்கு முக்கியமானது பிரணவ சக்தி. அந்த பிரணவ சக்தி அப்படிங்கிறது நம்மளோட ஜீவனம். இது எதில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தில் தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அஷ்டாங்க யோகம்னு கொடுத்துருக்காங்க. நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி. மகர்ஷி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நியமம் செல்ஃப் டிசிப்ளின். எது செல்ஃப் டிசிப்ளின்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போலி புக்ஸ் படிக்கணும், பெரியவங்களை வாங்கணும், திங்ஸை பண்ணக்கூடாது, அகிம்சையோடு இருக்கணும். இதெல்லாம் நியம நிஷ்டைகளோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ரிஷி பத்தினியும் நியம நிஷ்டைகளோடு இருந்தாங்கன்னு கதையில எல்லாம் படிப்போம். அப்போ அந்த நியம நிஷ்டைங்கிறது இயமம். எதை செய்யணும், வாட் எவர் யூ ஹாவ் டு டூ தட் இஸ் எத்திக்ஸ். எது செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அதுதான் இயமம் அப்படிங்கிறது. டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இயமம். சோஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது நியமம். என்ன நியமத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் திருடாம இருந்தாங்கன்னா சமுதாயத்தில் யாருமே திருட மாட்டாங்க, சமுதாயமும் நல்லா இருக்கும், நம்மளே நல்லா இருக்கும். அதனால தான் ஒரு புறநானூறு பாடலை சொல்லுவாங்க, இங்கு கொள்வாரும் இல்லை அதனால் கொடுப்போரும் இல்லை. ஏன்னா பிச்சை வாங்குறதுக்கு யாருமே ஆள் இல்லை, பிச்சை கூட ஆள் இல்லையடா அப்படின்னா பிச்சை வாங்கவும் இங்கே ஆள் இல்லைடா, கொள்வாரும் இல்லை அதனால் கொடுப்போரும் இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரும் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா சமுதாயமும் நல்லா இருக்கும். தட் இஸ் சோஷியல் டிசிப்ளின். அடுத்தது ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறது உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. எவ்வளோ லட்சம் இருக்கு? 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. இந்த 84 லட்சத்துல 20 லட்சம் தாவரங்கள். இந்த 20 லட்சம் தாவரங்களை சார்ந்துதான் மற்ற 64 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அப்ப இந்த 84 லட்சம் ஆசனங்களை எப்படி பிரிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்டிவேட்டிவ் போஸ்டர், மெடிடேட்டிவ் போஸ்டர், ரிலாக்ஸேஷன் போஸ்டர். ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு ஒரு ஆசனம், மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு ஆசனம், நம்ம உடம்ப கல்டிவேட் பண்றதுக்கு வளைக்க நெளிக்க எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆசனம். இது மாதிரி அப்படியே என்ன தூக்கி போட்டாங்கன்னா உடற்பயிற்சியில போட்டாங்க. உடற்பயிற்சிங்கிற ஒண்ணு போதும் எல்லாமே. சரி, உடற்பயிற்சி செஞ்சா எனக்கு வந்து இப்படி ஷேப் வர மாட்டேங்குது, அப்படி ஷேப் வர மாட்டேங்குது, எதுவுமே பண்ணணும். நீங்க செய்ய 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 5 இட்லி சாப்பிட்ற நீங்களே 3 இட்லி சாப்பிடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு உடம்பு ஒரு மனசு கட்டுப்பாடு வந்துடும், இது போதும் அப்படின்னு வந்துடும். இதை ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டீங்கன்னா டபுளா சாப்பிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. இதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். இதுல இந்த தொடர்போட இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மான் கூட்டத்திலே இருக்கணும். கழுத கூட்டத்துக்கு போயிட்டோம்னா கழுதையாயிடும். மான் கூட்டத்துல இருந்தா மானாவே இருக்கும். அப்ப நம்ம மான் கூட்டத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப ஆசனத்துக்கு என்ன பண்ணோம் பதஞ்சலி 196 சூத்திரம். 196 சூத்திரத்துல ஒண்ணு மட்டும்தான் சுகம் ஸ்திரம் ஆசனமா. எது சுகமா இருக்கோ அதுவே ஆசனம். இந்த 84 லட்சம் இல்லை, நீ அப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்காத. நீ இப்படி உட்காந்துருக்கியா, உன் காலத்துக்கு மேல வச்சுக்கிறியா, கையை இப்படி வச்சுக்கிறியா, இது உனக்கு உட்காந்துக்கிறது சுகமா இருக்கா, அதுவே ஆசனம். சுகம் ஸ்திரம் ஆசனம். சரி, பிராணாயாமம் அடுத்தது. எதுக்குள்ள பிராணாயாமம் வைக்கணும்? இது 3 உடலுக்கு. நியமம் நியமம் ஆசனம் 3 உடலுக்கு. என்னத்துக்கு பிராணாயாமம் வைக்கணும் அப்படின்னோடனே மகர்ஷிட்ட கேட்டாங்க, என்ன பிராணாயாமம் நம்ம முதல்ல எல்லாம் யார் இல்லைன்னு சொன்னாங்க. ரேஷகம் கும்பகம் பூரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். மூச்சை உள்ளார எடுக்கணும், அதுக்கப்புறம் நிலை நிறுத்தணும், அப்புறம் வெளியில விடணும். அந்த பீரியட்ல உள்ளார நிறுத்தும்போது நிறைய பேர் செத்துக்கிட்டோம். இதை நான் சொன்னேன்னா யாருமே இப்போ பிராணாயாமம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான கூட்டங்கிறதுனால சொல்றேன். 16 மூச்சு உள்ளார எடுத்து 32 ஒரு மாத்திரை அப்படிங்கிறது கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரை. அப்ப கண்ணை மூடி இல்ல நீங்க விசுமிட்டுறது இல்லாட்டி ஒரு நொடி நொடிக்கிறது 16 என்ற வரைக்கும் மூச்சை எடுக்கணும். அதுக்கப்புறம் 32 என்ற வரைக்கும் உள்ளார வச்சுக்கணும். திருப்பி வெளியில விடும்போது 64 வரைக்கும் விடணும். அதுல பிரேக் எல்லாம் இருக்கவே கூடாது. நேரா எடுக்கணும், அப்படியே உள்ளார வைக்கணும், மறுபடியும் வெளியில அப்படியே விடணும். இதுதான் ரேஷகம் கும்பகம் பூரணம் அப்படிங்கிறது. இதை நம்ம உள்ளார மூச்சை நிறுத்தும் போது நிறைய பேர் செத்துக்கலாம். அதனால மார்ச் பீரியட்ல என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் போதும்ட்டாங்க.
இதுக்கு வந்து நிறைய பேர் அவார்டெல்லாம் வாங்கிட்டாங்க. இதை வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ உங்களோட மூளை எப்படி இருக்குன்னா 100% ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக 200% ஒர்க் ஆகும். அதில் அவ்வளோ சின்ன விஷயம் நம்ம வந்து மூச்சு பயிற்சிக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க, தொப்புள் மேலே கையை வச்சு ஒரு பக்கம் அடைக்கிறீங்க. அப்போ இந்த நுரையீரல் நரம்பாது, இந்த நுரையீரல் நரம்பிட்டுருக்கோம். ஒரு 2 நுரையீரலும் 3 பிளவாக பிளந்துருக்கும். 3 பிளவுனா 3 பார்ட்ஸாக இருக்கும், செக்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி செக்மெண்ட்ஸாக இருக்கும்? ரைட் சைடில் 3 செக்மெண்ட்டாக இருக்கும், லெஃப்ட் சைடில் 2 செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நடுவுக்குள்ளே ஹார்ட் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி வச்சு பண்ணும்போது இந்த பக்கம் அடைச்சிட்டீங்க, இது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அடுத்து நீ இந்த பக்கம் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, ரைட் சைடு. அதுக்கப்புறம் 2 பண்ணும்போது பின்னாடி நிறையுது. கையை நீங்கள் இது பண்ணும்போது மேலடுக்கு நிறையுது. கண்ணை இப்படி மூடும்போது நடுவில் நிறையுது. இப்படி ஒரு பார்ட்டாக நிறைக்கிறீங்க. சின்ன சின்ன ஆல்வியல் லைன் சொல்லுவாங்க, பிராங்கிஸ்னு பேர். ஆனால் காட்டு போய் சின்னதாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து ஊதுனீங்கன்னா ஒரு ஊர் அளவுக்கு போகும். அவ்வளோ பெரிய சின்ன பைகளை கடவுளோட படைப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளவே உங்களுக்குள்ள வச்சு ஒரு சின்ன நுரையீரல்னு கொடுத்து அதுக்குள்ளே இருக்கு. நுரையீரல் ஈக்குவல் டு கிட்னி. கிட்னியில் ஏதாவது ஒன்று எப்படின்னா நுரையீரல் வந்து எப்படி காற்று அசுத்தத்தை தான் வெளியேற்றுதோ அதே மாதிரி கிட்னியும் வெளியேற்றுது. கிட்னி ஈக்குவல் டு நுரையீரல். 2வது கிட்னி நுரையீரல். நம்மளோட 2வது மூளை பித்தப்பை. அது ஞாபகம் வச்சுக்கணும். பித்தப்பை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் இப்போ வந்து கட் பண்ணி வெளியில் போட்டுட்டு அது வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. எந்த உறுப்பையும் கட் பண்ணி போடுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கடவுளோட படைப்பு சரியா. நம்ம கை காலோட இருக்கோம், எல்லா உறுப்புலையும் இருக்கும், எல்லா கூடையும் இருக்கும். நம்மளோட இருக்கணும். இருக்கிறதுக்கு நமக்கு திரும்ப இருக்கணும், நம்ம அது பண்ணணும். முடியாத பட்சத்தில் அது வேறு. அப்போ இப்போ வந்து மூச்சு பயிற்சி இவ்வளவு நடக்கும்போது சரி இதனால எப்படி மூளை இதாகுதுன்னு பார்க்கணும். ஃபுல்லாக நீங்கள் ஆக்சிஜன் இன்புட் கொடுக்க மூளை நல்லா பிரிஸ்க் ஆகிட்டே இருக்கு. மூளையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. சைனஸ் வந்து மூளையோட கழிவு இங்கே 4 பல்லம் இருக்கும். அது சைனஸோட குழின்னு பேர். அது வழியாக வெளியில் வரும். நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க. கபாலபதி பண்ணும்போது ஃபுல்லாக அதை வெளியில் எடுத்துருவீங்க. அப்போ டெய்லி உங்களோட கபாலத்தை நீங்கள் சுத்தம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்து கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு விஷநீர் சுரக்கும் 60 வயசுக்கு மேலே. நீங்கள் எப்பெல்லாம் ஆக்னேதவம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களோட ஏஜிங் ஃபேக்டர் தள்ளி போயிடும். இன்னொரு ப்ளஸ் நம்ம காய்கறிப்பம் பண்ணும்போது இளமையாகவே இருக்கும். ப்ளஸ் நமக்கு எதிர்பார்த்தல் நிறைய இருக்கும். அப்போ அது 2ஐயும் நம்ம விடக்கூடாது. இப்போ பிராணாயாமம் எதுக்காக சொல்லியிருக்காங்க? உயிருக்கு ஈக்குவலாக சொல்லிட்டாங்க. உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா பிராணாயாமம் செய்யணும். இயமம் நியமம் ஆசனம். இயமம் நியமம் நம்மளோட அகதாய்களாக போதும். அதை ஆசனத்துக்கு மேலே நம்மளோட உடற்பயிற்சி. பிராணாயாமத்துக்கு நம்மளோட நியூரோ மஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். முடிஞ்சதுன்னா சாயந்தரம் ஒரு தடவை பண்ணுங்க. எப்போ நான் காலையிலே பண்ண முடியாது, ஒரு தடவை தான் பண்ண, நீ 2 வேலை சொல்லணும், ஒரு வேலையாவது அட்லீஸ்ட் பண்ணணும். அப்போ பிராணாயாமம் முடிஞ்சிச்சா? பிரத்யாகாரா அப்படிங்கிறது விட்ரால் ஆஃப் ஆல் சென்சஸ் அப்படிம்பாங்க. 5 புலன்களை விட்டு அடக்கி இருக்குது. எல்லாரும் வந்து ஆஞ்சநேயர் தான் பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், ஆஞ்சநேயர் வலிமையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் சண்டை போடுறதுனாலையோ கதை வச்சிருக்கிறதுனாலையோ இல்லை. அவருக்கு 5 புலன்களையும் அடக்க தெரியும். யார் 5 புலன்களை அடக்குறாங்களோ அவங்க தான் வீரன். 5 புலன்களை அடக்க தெரியாதவங்க வீரன் இல்லை, தோழன். நீங்க உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்கன்னா நம்ம திரும்பி பேசணும்னு அவசியமே இல்லை. நீங்க கண்டுக்காம இருந்துடலாம். உடனே இன்னைக்கு இன்னொரு தாட் ஆஃப் பீப்புள் எப்படி சொல்றாங்கன்னா மாற்றி யோசிச்சுன்னா நம்ம எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நீ அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஒன்றும் கிடையாது. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? புத்தர் வந்து போனாரு. அவர் ஒரு தடவை நடந்தாருன்னா 8 கிலோமீட்டருக்கு அவரோட ஆறாவது அவர் நடந்து போறாரு. ஒரு வீட்டில் ஸ்வீட்டாக கொடுத்தாங்க, வாங்கி ஆனந்தன் தான் பிரதான செய்தார், சித்தப்பா பையன், அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வாங்கிட்டு வந்தாரு. இன்னொரு வீட்டில் திட்டுனுச்சு, அந்த அம்மா இப்படி தொலைச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். இவ்வளோ திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா, நீ இப்படி வர்றியேன்னு கேட்டார் ஆனந்தன். அந்த வீட்டில் ஸ்வீட் கொடுத்தாங்க, வாங்கிட்டோமா, வாங்கிட்டோம். இந்த வீட்டில் நம்ம வாங்கினோமா, வாங்கலை, நான் கொடுத்துட்டேன் திருப்பி, அந்த மாட்டே இருக்கு அப்படின்னா புரிஞ்சவங்களுக்கு புரியும். நம்ம வந்து திட்டுனாங்கிறதுக்கு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ மண்டலத்தில் உள்ளவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம எதுவுமே கருச்சிடணும். ஒரு 3 பாத்திரத்தில் அரிசி கழுவி வைக்கிறீங்க, 3 பாத்திரத்துலையும் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க. அந்த அரிசியோட ஒரு இதை வாழ்குழம்புன்னு சொல்லி வாழ்த்துறீங்க. 2 நாள் அந்தெல்லாம் அந்த கழனி வாடையே அடிக்காது. ஒன்று ஒழிச்சு போன்னு திட்டுறீங்க, அது கருப்பாக ஏதோ ஒரு ஸ்மெல்லாகி இருக்கும். இன்னொன்று கண்டிக்கவே இல்லை. இது 2லேயும் இல்லாத எஃபெக்ட் அதில் இருக்கும்.
அவ்வளோ ஒரு மோசமானதாக இருக்கும். கண்டுக்காம விடுறது ரொம்ப மோசமாக இருக்கும். நான் இதை படிச்சதுலேருந்து யாரையும் எதுவும் சொல்லவே இல்லை. அவங்கவுங்க வந்த வழி அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நம்ம அதை நம்ம வாயால் சொல்லணும் தேவையில்லையே அப்படின்னு விட்டுருது. அப்போ சத்தியவாதாங்கிறது டிப்ராயில் ஆஃப் ஆல் சென்சஸ். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாக்ரட்டிஸ் டெய்லி ஷாப்பிங் பண்ணுவாங்க. அந்த கடைக்காரன் திட்டுவானா, ஏன் ஒன்றுமே வாங்கி தொலைய மாட்டேங்குது, நீ எதுக்கு டெய்லி வரணும்? அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதா? அதை நான் பார்க்கறதுல போகிறேன். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதான்னா நம்ம இன்னைக்கு ஐஃபோன் புதுசாக ஒன்று இறக்குறான்னா மொதல் அதை வாங்கணும். இது இங்கே 75 இன்ச்சு டிவி அவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை, மொதல் வாங்கணும். வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அது வாங்கணும். ஐயோ வெசல் கிளீனர் அவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை. அது என்ன, அது பெரிய ப்ரெஸ்டேஜ். யார் வீட்டில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? நீங்கள் பாத்திரம் நல்லா புரிஞ்சு விளக்குனீங்க, புரிஞ்சு துவச்சிக்கணும். ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்று சொன்னார், எப்போ அடுப்பு விட்டமோ அன்னையிலேருந்து எல்லாருக்கும் சைனஸ்னு. அடுப்பு நீங்கள் ஊதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூக்கு வழியாக தண்ணி ஊற்றும், ஒரு புகை உள்ளார இழுப்பீங்க. அப்போ உங்களுக்கு யாருக்கும் சைனஸ் இல்லை. இப்போ உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சைனஸ் இருக்கு, யூஸ் பண்ண முடியாது. அடுப்பு விட்டுட்டோம். அப்போ நீங்கள் எங்கேருந்து எல்லாத்தையும் இது பண்ணுவீங்க? அதுக்காக நான் அடுப்பே ஊறிட்டு அரை நாள் பாத்திரமே இறக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, ஒரு வேலைக்காக ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க. ஒரு குமிட்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். அந்த இதில் மட்டும் வைப்பாங்க, எல்லாத்தையும் ராட்டி கட்டி எல்லாத்தையும் உடச்சி போட்டு அப்படியே கதை இருக்கும். அதை மாதிரி ஒன்றில் வச்சு ஒரு பொங்கல் வச்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் மறந்து போயிடக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்கணும் வீட்டில். எங்கள் வீட்டில் இருக்கு. அப்போ அந்த இதுல எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு திங்ஸோட நம்ம தொடர்பு கொள்ளணும். நீங்கள் உங்களோட நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுங்க. புதுசாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பிரிஸ்காவே இருக்கீங்க. இந்த மன்றத்துக்கு இதான் வழி இப்படி நம்ம மன்றத்துக்கு இதான் வழி இல்லை, ஒரு 4-5 வழி இருக்குது அப்படின்னா இதுவும் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு ரைட்ல எழுதுறீங்களா, ஒரு நாளைக்கு லெஃப்ட்ல எழுதி பழகுங்க. இல்லை இப்படி சாப்பிட்டு பழகுறீங்கன்னா இந்த பக்கம் சாப்பிடுங்க, இல்லை கையை இந்த பக்கம் ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளோட நியூரல் நெட்வொர்க் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பிராணாயாமா வரைக்கும் பிரத்யாகாரம் சொல்லியாச்சு. தாரணா அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னையும் மறவாமல் பிடிதொன்றை நினையாமல் இருப்பதே தவம்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடி நீங்கள் தவம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, வேற நான் இங்கே இருக்கேங்கிறது மட்டும்தான் இருக்கணும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நமச்சிவாய வாழ்க, பால்காரன் வந்துட்டானான்னு பாரு, நாகன் தான் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என்னன்னு நீங்க தான் தாழ்வாழ்க, அவன் வந்துட்டானா இவன் வந்துட்டானா, இதை செஞ்சோமா அதை செஞ்சோமா, அப்புறம் எதுலையும் உருப்படி இருக்கும். நம்ம தொழுதுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவன்கிட்ட இந்த கணக்கு இருக்கு அந்த கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கணக்கையும் போட்டு முடிச்சு நீங்க நாங்கள் அஸ்லாம் இது கொடுத்துட்டு சலாம் கொடுத்துட்டு எழுந்திரிச்சிருவோம். எல்லாம் கிழிஞ்ச துணி மாதிரி மூச்சில் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க வீட்டில். அப்போ எப்படி இருக்கணும்னா, வெளியில நீங்க வார்த்தை சொல்லும்போது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அர்த்தம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை உணர்ந்து பார்த்து செய்யும் போதுதான் எந்த ஒரு காரியமும் என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ ஃபுல்ஃபில் ஆகணும்னா தாரணை ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் 12 கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 தியானம். தியானத்துக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் பண்ண தான் தியானம் வரும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தியானத்துல நிறைய மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. ஜென் தத்துவம், சூஃபி தத்துவம், இந்த மாதிரி ஒன்று சூஃபிஸ்லாம் வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. கையை வெட்டி விட்டு ரத்தம் ஊற்றினாலும் தெரியாது. ஜென்னும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, சூஃபிஸும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இது, இறைநிலையோட நம்மளை இணைச்சிக்கணும், இறைநிலையோட நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்போ அந்த தியானத்தை நீங்கள் ஆழ்ந்து பண்ண என்ன ஆகும்னா, நம்ம ஆதியோட சமமாயிடணும். அதுதான் சமாதி அப்படிங்கிறது. செத்தோடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, இவங்க பதவி இழந்தார், சிவலோக பதவி இழந்தார். யாருக்கா தெரியுமா, நம்ம 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. சாளுக்கியம், சாமிக்கியம், சாயுச்சியம். சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது சொல்லியிருந்தாங்க. நீங்க திருப்பி ஒன்றும் இல்லை, உலகம் அதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உயிர் பிரிஞ்சோடனையும் முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபிறவி கிடையாது. அது மக்ஷர்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல எழுப்பப்படும். அப்போ உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். அது பாசிட்டிவாக நீங்கள் நல்லதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அதாவது ஹெல் அண்ட் ஹெவன் ஆர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நம்மளோட நினப்பு அந்த மாதிரி மைண்டுன்னு வச்சாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம நல்லது செய்யறதுக்காகவோ கெட்டது செய்யாமல் இருக்கிறதுக்காகவோ இதெல்லாம் நம்மளை சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏன் கெட்டது செய்யணும், நல்லதெல்லாம் இருக்கும்போது? அப்போ அதை மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஹெல்லு ஹெவனு இதெல்லாம் நினைக்கிறத விட எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, உயிர் வந்து பிரியும் போது பூமியோட போய் சேர்ந்துடும், அடுத்தது சூரியனோட போய் சேரும், அதுக்கு அடுத்தது பேரியக்க மண்டலத்தோட போய் சேரும், அதுக்கு அடுத்தது சுத்தவெளியோட போய் சேரும். இது 4 ஸ்டேஜ். அந்த 4 வரிசையை எழுதிக்கோங்க. இவ்வளவுதான். பூமி மண்டலம், சூரிய மண்டலம், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. ஏன்னா நமக்கு 3 பிறப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் தாய் தந்தை வழியா ஒரு பிறப்பு பிறந்து வந்துட்டோம். என்னைக்கு தீட்சை கொடுத்தோமோ அதுலேருந்து தான் நம்மளோட ஏஜ். தீட்சை கொடுத்த உபன்யாசம்னு சொல்லுவாங்க, உபநயனம்னு சொல்லுவாங்க. உபன்யாசம்ல உபநயனம்னு சொல்லி அவங்க பிராமின்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பூணல் கல்யாணம் பண்ணுவாங்க. எங்க இதுல சின்னத்து கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் மடைமாற்றம் பண்ணி தீட்சை கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. அந்த தீட்சை கொடுக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, நீ வந்து நீயா இருக்க, உனக்கு வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். குண்டலினி மகாசக்தி இப்போ வந்து மூலாதாரத்துலேருந்து உனக்கு ஏற்றி கொண்டு வந்து ஆக்னிச்சக்கரத்தில் வச்சுருக்கோம். இன்னையிலேருந்து நீ பார்க்குற பொருள் மக்கள் எல்லாம் மேன்மையடையட்டும், தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தீட்சை கொடுத்துருப்பாங்க. இந்த தீட்சை கொடுத்தது 2வது பிறப்பு. 3வது பிறப்பு நம்ம சுத்தவெளியோட தவம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சுத்தவெளிக்குள்ள நம்மளை கருவாக்கி பிறக்கணும். அப்படி போறதுதான் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பே உன்னை மறவாமை வேண்டும் சொல்லுவாங்க. அப்ப பிறவாமை வேண்டும், மீண்டும் நம்மளுக்கு முக்தி அடையணும். இதுதான் இது. சாவுறது முக்தி அடைகிறது இல்லை. வாழும் காலத்துல நல்லா வாழ்ந்து எதை செய்யணுமோ அதை செஞ்சு இறைநிலை உணர்ந்து அறநெறி வாழ்க்கையோட இருந்தோம்னா தான் கடைசியில அந்த நிலை நமக்கு கிடைக்கும். யாரையாவது போயிட்டு ஒருத்தவங்க எப்போ வந்து நல்லவங்களை கெட்டவங்களா தெரியும்? நல்லவங்களை கெட்டவங்களன்னு எப்போ தெரியும்? செத்தவங்களே தெரியும், பேசுற வச்சுதான் தெரியும். அவங்கள அப்பதான் சொல்லுவாங்க, அவங்க புண்ணியவாங்க அரசன் நல்லா செஞ்சாரு அப்படின்வாங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மெதுவாக கொஞ்சம் நம்ம காலில் உள்ள மாதிரி மட்டும் திட்டுவாங்க. அவன் பாடாத படம் கட்டு வாங்கிடுவாங்க, அதான் இவன் அப்படின்னு நம்ம காலில் மட்டும். அது கொஞ்சம் வேகமாக சொல்லுங்களேன் அப்படின்னா, பிரேத சாப்பம் சொல்லாது, சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது. அதை சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லாவோட ஃபைஸ்லால நம்ம அதை பற்றி சொல்லக்கூடாது. அவங்கவுங்க கணக்கு அவங்கவுங்க தேர்த்துக்கணும். நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து இப்போதைக்கு வாழ்றதுக்கு பணம் வேணும். வாழ்க்கைக்கு அருள் இல்லாத உலகம் இல்லை, பொருள் இல்லாத இவ்வுலகம் இல்லை. பொருள் பண்ணல, நான் வீட்டில் வந்து இருக்கேன், ஹோம் மேக்கர் தான், செலவு பண்ணாமல் இருக்கலாம், ஆடம்பரமாக செலவு பண்ணாமல், அதுவே பெருசு காசு இல்லை. எலி இழுக்க, அதாவது எறும்பு சேர்க்க எலி இழுத்துட்டு போன மாதிரி ஹஸ்பண்ட் சேர்க்கிறத நம்ம செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு அதில் கட்டுப்பாடாக இருந்தது அதுவே பெரிய. இதுல வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அப்ப வேற என்னென்னலாம் நம்ம செஞ்சு நம்மள நல்லது பண்ணிக்கலாம். நீங்க முதல் உங்களை இது பண்ணிக்கோங்க, உங்களை எழுதி பார்த்துக்கோங்க, உங்களோட பாசிட்டிவ்னஸை பார்த்துக்கோங்க. நம்மளை நாம லவ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது அடுத்தவங்க என்ன எனக்கு பிடிக்கணும், நான் செய்யறது ஐயோ எனக்கு இப்படி வெளியில இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களோட இருக்காதீங்க, நீங்களும் சொல்லாதீங்க. நம்மளை நாம பிடிக்கணும், நம்மளுக்கு நம்மளை வந்து நம்ம அப்பதான் எதாவது பண்ண முடியும், செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமை, எல்லாருக்கும் வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு வந்து 2 கொடுக்குது, நான் தேய்க்கும் போது எனக்கு விளக்கே காணாமல் போயிடுது, நான் அப்படி ஒரு இது வாங்கியிருக்கிறேன், இலையில எல்லாருக்கும் பாயசம் போட்டாங்க, ஏன் இலைக்கு வரும்போது தான் தீர்ந்து போகணுமா, அவங்களுக்கு நான் 2 கிடைக்குது, எனக்கு 1 கூட கிடைக்கல. உங்களுக்கு உள்ளத நீங்க என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? கவுண்ட் யுவர் பூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட இதாக்கு நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வரும் நீங்க அதை யோசிச்சு பாருங்க. கால் இல்லாதவனுக்கு தான் தெரியும் எப்படி வந்து செருப்போட மகிமை அப்படின்றது. இல்லை, செருப்பு போட்டுக்கிறவனுக்கு தான் தெரியும் கால் எவ்வளோ பலம் நமக்கு அப்படிங்கிறது. நம்ம கண்ணு இல்லாதவனுக்கு தெரியுமா? ஏதாவது உலகத்தை அனுபவிச்சு பார்த்துருக்காங்களா? ஆனால் அவங்க உலகத்தை அனுபவிக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு வேற ஒரு சென்ஸ் இருக்கும், அவங்க அதை அனுபவிப்பாங்க. நம்ம யாரையும் போய் குறைச்சல வேண்டாம், யாரையும் போய் இழிவுபடுத்த வேண்டாம். நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீ வந்து பெரிய உதவி எது தெரியுமா? அடுத்தவங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். அதனால தான் டெய்லி இரண்டலுக்கு பண்பாடு 10 தடவை சொல்லிக்கணும். 1 தடவை 2 தடவை இல்லை, 10 தடவை சொல்லிக்கணும். நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் உலகத்தையும் முதல் நீ கொடுத்துட்டாங்க. யாருடைய உடம்பு என்னதுக்கு? யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், என்னுடைய மனதுக்கும் உடம்புக்கும் துன்பம் தர மாட்டேன். ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறது கடமைன்னு சொல்லுவாங்க. நீங்க கரெக்டா குளிச்சிங்களா, கரெக்டா ட்ரெஸ் பண்ணீங்களா, 3 வேளை கரெக்டா சாப்பிட்டீங்களா, உங்க உடம்பு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுதா, நீங்க இன்னைக்கு தொழில் பண்ணீங்களா, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உழைச்சிங்களா, எல்லாம் இருக்கு.
அப்ப இதை நம்ம பண்ணணுமா? என்னைக்காவது அதுக்கு கேள்வி கேட்டோமா? நீ ஏன் இதை பண்ணல அப்படின்னு தோஷம் கட்டிட்டு எப்படி பேசுறோம் அடுத்தவங்களை பேசணுமா? நம்மளுக்கு பேச தெரியுதா? இப்ப நம்மள நாமே 1000 கொஸ்டின் இருந்தாலும் 1,00,000 கொஸ்டின் இருந்தாலும் உங்களை நீங்க கேட்டுப்பாங்க, நான் செய்யறது கரெக்டா? யாரையுமே ஜட்ஜ் வேண்டாம், நம்ம தான் நம்ம மனசுல ஜட்ஜ். நம்ம கேட்டு பார்க்கணும், இதெல்லாம் கரெக்டா செய்யணுமா? செய்யல அப்படின்னா எங்க தப்பு நடக்குது அதை கண்டுபிடிக்கணும். நான் இவ்வளவு பண்ணி ஏன் இவ்வளவு நடக்குது அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிக்கணும். உடனே அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு தலைவலி தொடர்ந்து, ஐயோ உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போகுது, அது நல்லது, அதனால நான் பண்றதில்லை மேடம். ஒருத்தர் எனக்கு காலேஜ் என் ஒய்ஃப் அமுக்கிட்டா பரவாயில்ல, நானே அமுக்கிக்க வேண்டியிருக்கு அந்த பயிற்சியில. நான் சொன்ன மாத்தி செய்யுங்க, அவங்க உங்களுக்கு அமுக்கட்டும், நீங்க அவங்களுக்கு அமுக்குங்க, வேலை முடிஞ்சிச்சு. இல்ல இப்படிலாம் காலையில பிடிக்க கூடாது, சரி கையை பிடிச்சுடு, எதுக்குமே மாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம தகராறு பண்றவங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடாது, அவங்க தகராறு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஆனா கோளாறுள்ளவங்கள்ட்ட வச்சுக்கூடாது, கோளாறுள்ளவங்களுக்கு கேளுங்க, நம்ம தள்ளி நின்றோம். சரி, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், வாழ்க்கை. நான் பேசிட்டே இருப்பேன்.